மிகவும் பரந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆகிவிட்டது. இதை சொல்லி முடியாது. ஏனென்றால் 60, 65 வயதிலிருந்து இப்போது 100, 105, 110 வயது வரைக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்னவென்றவற்றை மிகவும் முக்கியமாக பார்க்கும்போது, நாங்கள் வயதாகும் போது 2 முக்கியமான ஏரியாக்களை நாங்கள் முக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது உங்களுடைய உடம்பு ஒரு பலமானதாக இதை தாங்கத்தக்கதாக இருக்க வேண்டும். 2வது மென்டல் ஹெல்த், எங்களுடைய கிரகிக்கும் சக்தியும் மூளையும் நினைவாற்றலும் எங்களுடன் இருக்க வேண்டும். இது 2ம் மிகவும் முக்கியம். இது 2ம் ஒன்றாக போய்கொண்டிருக்க வேண்டும். அப்போ அதுதான் வயதானவர்களை நாங்கள் பிரிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களிடம் பலவிதமான நோய்கள். இப்போது ஒரு 30 வயசில் சிலருக்கு பிளட் ப்ரெஷர் தொடங்குது, சிலருக்கு 40 வயசில் டயபிட்டிஸ் தொடங்குது, 50 வயசில் அவர்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் தொடங்குது, 60 வயசாகும்போது கட்ராக்டுகள், காது கேட்காமல் போகலாம், வேறு நோய்கள் தொடங்குகின்றன. இவை எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு நோயாக இருக்க முடியாது. அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 4ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானியா UK நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் பிரித்தானியா UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் ஒரு இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதன் பின்னர் எமது சிறப்பு பேச்சாளர் டாக்டர் காந்தா நிரஞ்சன் சக்சஸ்ஃபுல் ஏஜிங், அதாவது செழுமையான முதுமை அல்லது வெற்றிகரமாக முதுமையை எப்படி கையாளுவது என்பது பற்றி ஒரு சிறப்பு பேச்சை உமக்கு வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் நடைபெறும். இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பற்றி விளக்குவோம். தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். உடல் அசைவின்றி இருக்கும்போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும்.
மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் தியானத்திற்கு முன்பு இசை வழங்கிய ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டருக்கும் தியானத்தின் போது இசை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது இப்புனித தியானத்தளத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்துடனும் தங்கு தடையின்றி நடாத்தி வரும் திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கும் அத்துடன் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை சிவானந்தி கணேசராஜன் மாஸ்டர் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவனின் குரலுக்கமைய இல்லறவியல் அதிகாரம் 22 ஒப்பரவறிதல் இவர்களை பற்றி அறிமுகம் செய்யும் என்று சொல்லி எங்களது ஸ்ரீஸ்கந்தராஜா அங்கிள் சொன்னபோது எனக்கு இந்த குரல் தான் எங்களது அம்மையாரை வரவேற்கத்தக்கதாக இருந்தது. மருந்து ஆகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகை யான் கண்படின். மருந்து ஆகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகை யான் கண்படின். ஒப்பரவென்னும் கொள்கை மிக்க பெருந்தகையாளனின் செல்வம் எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்தரும் மரத்தை போன்றதாகும். திருமதி எங்களது டாக்டர் காந்தா நிரஞ்சன் அம்மையார் அவர்களை வரவேற்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்களை பற்றி நான் குறிப்பிடுவதற்கு நிறைய நேரம் வேண்டும். ஆனாலும் நான் அவர்களை பற்றி அவர்களது தாராளமான நன்கொடை, இங்கிலாந்தின் மூத்த ஆலோசகராகவும்
ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெட்டிகுலர் ஹாஸ்பிட்டல் யுனைடெட் கிங்டத்துக்கு தலைவராகவும் இருந்து வருகிறார். இவரது பல தமிழ் சமூகத்துக்கு வடக்கு மாகாணமாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் அவர்கள் நிறைய தனது பணிகளை நேரம் காலம் பார்க்காம நிறைய வருடங்களாக செய்து வருகின்றார். அத்துடன் மருத்துவத்துறையிலும் மிக நீண்ட கால சேவையை செய்து எங்களது தமிழ் மக்களுக்கு அரிய பெரிய பணிகளை ஆற்றி வருகின்றார் என்ற ஒரு பெருமைக்குரியவரை நாங்கள் இந்த தளத்துக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியமாக இவர்களது சமூக சேவை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்ப போன ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு முதலும் தமிழ் சமூகத்தின் மருத்துவ நல்வாழ்வை மேம்படுத்துவதில் அயராது தன்னலமற்ற அர்ப்பணிப்புக்காக திருமதி டாக்டர் காந்தா அம்மையார்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றார் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க நன்றி அம்மா. வாருங்கள். நன்றி சிவானந்தி. நீங்கள் அதிகமாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. நான் ஒரு சாதாரண வைத்தியர். என்னை பற்றி கூற விரும்பினால், நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் பிறந்தேன். பெரதனியா பல்கலைக்கழகத்தில் எனது மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு 1987 ஆண்டு லண்டனுக்கு வந்தேன். வரும்போது மிகவும் போர் உள்ள நேரம். இங்கே ஒரு ஃபிசிஷியனாக குவாலிஃபை பண்ணி திருப்பி எங்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் வந்தேன். எனது வயதான பெற்றோர்கள் அந்த நேரம் வீட்டில் இருந்தார்கள். இங்கு வந்து வேலை செய்ய தொடங்கும் போது நான் முதலில் தொடங்கின ஸ்பெஷாலிட்டி வேலையானது எல்டர்லி கேர் மெடிசின். இது உண்மையில் இலங்கையில் எல்டர்லி கேர் மெடிசின் என்று இல்லை. அங்கு எல்லா விதமான நோய்கள் வருத்தங்களும் ஒரு மெடிசின் என்ற ஒரு வார்டுக்குள்ளே தான் செல்வார்கள், வயது வித்தியாசமின்றி. ஆனால் இங்கு வந்தபோது இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி மெடிசினை யூகே தான் அதில் உண்மையாக பிரைமரி இதாக இருக்கின்றது. ஜீரியாட்ரிக் மெடிசின் ஆரம்பித்த பெருமை உலகத்திலேயே எங்களுடைய பிரித்தானிய நாட்டுக்குத்தான் இருக்கின்றது. 1942 ஆண்டிலிருந்து இங்கு இந்த ஸ்பெஷாலிட்டி ஒரு செப்பரேட்டாக பிரிபட்டு 65 வயதுக்கு கூடியவர்கள் அந்த நேரத்தில் கூடிய அளவு எல்டர்லி கேர் வார்டு என்ற ஒரு வார்டுக்குள் வருவார்கள். அவர்களை பிரிப்பதற்காக மட்டுமில்லை, நாங்கள் மறுக்க முடியாது, வயதாவதை தடுக்க முடியாது. ஏஜிங் இஸ் இன்னோவேட்டபிள். அதே நேரத்தில் நோய்களும் வயதுடன் அதிகமாக கூடிக்கொண்டு தான் போகும். முக்கியமாக சில நோய்கள் வயதானவர்களுடன் கூடிக்கொண்டு தான் போகின்றது. அப்போ நான் எந்த டாக் இன்றைக்கு மிகவும் அப்போ ஜீரியாட்ரிக் மெடிசின் என்று நாங்கள் சொல்கிற இது மிகவும் பரந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆகிவிட்டது. இதை சொல்லி முடியாது. ஏனென்றால் 65 வயதிலிருந்து இப்போது 100, 105, 110 வயது வரைக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த காலத்தில் வரக்கூடிய நோய்கள் என்னவென்றவற்றை மிகவும் முக்கியமாக பார்க்கும்போது, நாங்கள் வயதாகும் போது 2 முக்கியமான ஏரியாக்களை நாங்கள் முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது உங்களுடைய உடம்பு பலமானதாக இதையும் தாங்கத்தக்கதாக இருக்க வேண்டும். 2வது மென்டல் ஹெல்த், எங்களுடைய கிரகிக்கும் சக்தியும் மூளையும் நினைவாற்றலும் எங்களுடன் இருக்க வேண்டும். இது 2ம் மிகவும் முக்கியம். இது 2ம் ஒன்றாக போய்கொண்டிருக்க வேண்டும். அப்போ அதுதான் வயதானவர்களை நாங்கள் பிரிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களிடம் பலவிதமான நோய்கள். இப்போது ஒரு 30 வயசுல சிலருக்கு பிளட் ப்ரெஷர் தொடங்குது, சிலருக்கு 40 வயசுல டயபிட்டிஸ் தொடங்குது, 50 வயசுல அவர்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் தொடங்குது, 60 வயசாகும் போது கட்ராக்டுகள், காது கேட்காம போகலாம், வேறு நோய்கள் தொடங்குகின்றன. இவை எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு நோயாக இருக்க முடியாது. அப்போ அவர்களே ஸ்பெஷாலிட்டி வார்டுகள் இருப்பது. இங்கே வந்தால் இருதயத்துக்கு ஒரு வார்டு இருக்கிறது. அந்த வார்டுக்குள் கொண்டு விட்டால் அவர்கள் இருதயத்தை மட்டும்தான் அங்கே இருக்க ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பார்கள். அவர்களுக்கு கைகால் நடக்க முடியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு மூட்டு வருத்தங்கள் இருக்கலாம், அவர்களுக்கு சிலவள மூளையும் சரியாக கிரகிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால்தான் ஹோலிஸ்டிக் கேர் என்ற பேருங்கள். ஹோலிஸ்டிக் என்ற போது எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாவற்றையும் பார்த்து ஒரு நோயாளியை பார்க்கத்தக்க ஒரு அறிவும் அந்த ஒரு ஃபிசிஷியன் அதில் ஒரு மருத்துவ நிபுணர் எல்லாவற்றையும் கவனிக்கத்தக்கதாக வருவதுதான்
எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நோக்கம். அப்போ நான் 25 வருஷமாக ஒரு ஜீரியாட்ரிஷியன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கின்றேன். ஸோ அவர் பார்க்கும்போது, ஒரு நோயாளியை பார்க்கும்போது அவருடைய ஒரு வருத்தத்தை பார்ப்பதில்லை. அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அவற்றை எல்லாவற்றையும் கேட்டு என்ன விதமாக எல்லா ஸ்பெஷாலிட்டியும் கொண்டு வந்து அவரை கவனித்து அவரை சோர்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சோர்ட் அவுட் பண்ணி நாங்கள் வீட்டுக்கோ இதுக்கோ அனுப்பத்தக்கதாக இருக்க வேண்டியது. அப்போ இதுதான் மிகவும் முக்கியம். எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோய், தற்போது உலகம் முழுவதுமே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோய் டிமென்ஷியா, மறதி. இந்த மறதி என்பது தான் எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே அதை என்னென்று நாங்கள் குறைக்கலாம். என்னென்று சில வேளைகளில் மறதி நோயினாக அல்சைமர்ஸ் டிசீஸ் எனப்படும் மறதியுமே தடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விதமான மறதி வரலாம். டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் போன்ற நோய்களினால் அந்த நோய்களை கட்டுப்படுத்தாமல் இருந்தாலும் அவர்களுக்கும் மறதி தன்மை வரும். அது டிமென்ஷியா வரலாம். அப்போ அதை ஓரளவு தடுக்கத்தக்கதாக இருக்க முடியும் எங்களுக்கு. அப்போ அதுதான் நான் அநேகமாக ஒரு காமனாக சொல்ல விரும்புகின்றேன். அத்துடன் எங்களுக்கு மிகவும் முக்கியம் வயதாகும் போது என்ன என்ன முக்கியமாக நினைக்கின்றது. இப்போது நான் இந்த தியானத்தில் இருந்த போது பார்த்தேன், மனதை நாங்கள் ஒன்றாக்கி தியானத்திலிருந்து மன நிம்மதி தேவை என்று எடுக்கின்றோம். நிம்மதி இல்லாமல் வரும்போது, ஸ்ட்ரெஸ், வேறு ஃபேக்டர்ஸ் வரும்போது அவையும் எங்களுக்கு நோய்களை தருகின்றன. பிளட் ப்ரெஷரை தருகின்றன, அவர்கள் யோசனைகளை தருகின்றன, நித்திரை இல்லாமல் போகின்றது. ஸோ பல இதுகளையும் உண்டாகி கொண்டிருக்கின்றதுனால மனது சந்தோஷமாக இருப்பது மிகவும் முக்கியம். வயதாகும் போது ப்ரிவென்ஷன் ஆஃப் டிப்ரெஷன், அநேகமான மன அழுத்தம் வயதானவர்களுடன் வருகின்றது. வயதானவர்கள் பலரும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றனர். அது ஃபிசிக்கலி முடியாமல் போனதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சோஷியல் ஐசோலேஷன். வயதாகும் போது அவர்கள் தங்களுடைய பார்ட்னர்ஸை இழக்கலாம். இழப்புகளை பலதை சந்திச்சிருப்பார்கள். சிலர் தங்களுடைய பிள்ளைகளை கூட இழந்திருக்கின்றார்கள். 65, 70 வயது வரும்போது சில நோய்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கவலை ஏற்படுகின்றது. அவருடைய மகள், அவருடைய ஒரு பிள்ளையானது 30, 35 வயசில் ஒரு கேன்சர் இறந்திருக்கலாம். அப்போ அந்த நோயாளியை நாங்கள் பார்க்கும்போது அவருடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட அவருடைய மன நோய் என்பது மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. ஏன்? வயதாகும் போது இழப்புகள் கூட வருகின்றன. அப்போ அந்த இழப்புகளுடன் இதுதான் வாழ்க்கை என்பது எங்களுடைய சாஸ்திரங்களிலோ எல்லாவற்றிலையுமே தெரியும். நாங்கள் இதையும் எதிர்பார்த்துத்தான் வாழ வேண்டும், எதிர்பார்ப்புகளுடன் வாழ வேண்டும். சரி, ஒரு மருத்துவராக நான் கூற விரும்புவது என்னவென்றால், கூடிய அளவு நாங்கள் எங்களை ஃபிசிக்கலி ஆக்டிவாக வைத்திருக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக ஆக்டிவாக இருப்பவர்கள் பலருக்கும் டிமென்ஷியா போன்ற நோய்கள் குறைவாக இருக்கின்றன. இரண்டாவது, எங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். ஆண்கள் முக்கியமாக பெண்களும் தான் ஆண்களும் தான் மது அருந்தும் பழக்கம், ஸ்மோக்கிங், வேறு ட்ரக்ஸுகள், வேறு பழக்க வழக்கங்கள், அவற்றை இளமையில் செய்திருந்தாலும் அவர்களை வயதாகும் போது செய்யும் போது அதனால் ஏற்படும் தாக்கம் கூடுதலாக வருகின்றது. என்றால் வேரண்டியா மாதிரி, உடம்பும் ஒரு வேரண்டியா மெஷின் மாதிரி. உறுப்புகள் ஃபங்க்ஷன் பண்ணுவது குறைந்து கொண்டிருக்கும் போது வேறு இன்சால்ட்டுகள் எங்கள் உடம்பில் நாங்கள் கொடுத்தோம் என்றால் அந்த இன்சால்ட்டினால் வரும் டேமேஜும் அதிகமாக இருக்கின்றது. எனவே நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், ஆக்டிவாக இருக்க வேண்டும். கூடிய அளவு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களை செக் பண்ணி கொள்ளணும். ஒரு 60 வயதாகும் போது ஒரு ரெகுலர் ஃபுல் செக்அப் கொண்டு செய்ய வேண்டும். சில நோய்கள் வராமல் இருப்பவர்களுக்கு கூட 60, 70 ஆகும்போது ஈவன் டயபிட்டிஸ், நீரிழிவு நோய் வரலாம். ஏனென்றால் இளமையாக இருக்கும்போது ஓடி திரிவதனால கூடிய அளவு எங்களுடைய உடம்பு குளுக்கோஸை மெட்டபலைஸ் பண்ணுகின்றது. ஆனால் ஏஜ் போய் வரும்போது அது நடக்காது. ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட், அக்யூமுலேஷன் ஆஃப் வேரியஸ் திங்ஸ் தட் கேன் அஃபெக்ட் அவர் பாடி. மற்றது கட்ராக்ட், குளோக்கோமா போன்ற பிரச்சனைகள் கூடுதலாக வரலாம். எனவே ரெகுலர் ஐ செக்அப், அநேகமாக 60, 65 வயதுக்கு கூடியவர்களுக்கு ஃப்ரீ ஐ செக்அப் இருக்கின்றது. அதை போய் கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டும். காது கேட்காமல் போவது அப்போ அதை செக் பண்ண வேண்டும். முக்கியமாக இன்னொரு ரீசனில் கண்டுபிடித்துள்ளார்கள், கூடுதலாக காது கேட்காம போனவர்களுக்கு டிமென்ஷியா கூடுதலாக வரும் என்று அதுக்கு ஒரு தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே சரியான முறையில் காது கேட்காவிட்டால் அதை கேட்டு செக் பண்ணி தேவை என்றால் அதுக்குரிய
ஹியரிங் எய்ட் தேவையானவற்றை பாவித்து அதில் ஒன்றும் நாங்கள் நாணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கட்டாயம் அதை சோர்ட் அவுட் பண்ணி கேட்கத்தக்கதாக ஆக்க வேண்டும். இது வன்னதும் முக்கியம். இன்னொரு முக்கியமான மெத்தட், வயசாகும் போது இரத்த குழாய்கள் தடிப்படுவதனால் பிளட் ப்ரெஷர் கூட போகும். சிலர் வருவார்கள், சொல்லுவார்கள், டாக்டர் எனக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தது, இப்போ பிளட் ப்ரெஷர் எல்லாம் நார்மல், நான் மருந்தை நிப்பாட்டி விட்டேன். நான் சொல்லுவது, நீங்கள் வயதாகி கொண்டு போகும்போது மருந்தை நிப்பாட்ட முடியாது. பிளட் ப்ரெஷர் கூடுதலாக தான் போய்கொண்டிருக்கும். சிலருக்கு மட்டும் பிளட் ப்ரெஷர் சில லோவாக இருக்கலாம். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸின் படி மட்டும்தான் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் குடிசைகளை நிப்பாட்ட வேண்டும். பிளட் ப்ரெஷர் டேப்லெட் எடுத்து விட்டு அது நார்மலாக வந்து விட்டது என்று நிப்பாட்டி போவது மிகவும் மடத்தனம். ஆனால் பல நோயாளிகளை நான் கண்டுள்ளேன். மூன்றாவது நடக்க முடியாமல் போவது, மொபிலிட்டி ப்ராப்ளம், விழுவது, ஃபால்ஸ், இவற்றை தடுக்க வேண்டும். ஃபால்ஸுக்காக எங்களுடைய நாட்டில் நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் எத்தனையோ மடங்கு பணம் செலவழிக்கப்படுகின்றது இந்த விழுவதை, ஃபால்ஸை தடுப்பதற்காக. நான் சிலர்களை கோயிலில் கண்டிருக்கின்றேன். சாக்ஸையும் போட்டு ஒரு செருப்பையும் மாட்டிக்கொண்டு கோயிலுக்கு வருவார்கள். அது மிகவும் ஒரு ஆபத்தான, நான் சிலவளை கண்டுவிட்டு சொல்லுவதுண்டு, சாக்ஸை போட்டு செருப்பை போடாதீர்கள். அது கலண்டு தானாக விழும்போது காலில் இது இருக்க முடியாது. ஸோ இதுகளெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஒழுங்காக சாக்ஸ் போட்டு, ஒழுங்காக ஷூவோ, ட்ரெயினரை கூட என்ன விதமான, யூஸ்வலி ட்ரெயினர் மாதிரி இப்போதும் இந்த கிளாக்ஸ் மாதிரி நல்ல நல்ல ஷூ ஷாப்ஸில் வயதானவர்களுக்கு என்று ப்ராப்பர் ஷூஸ் இருக்கிறது, அவற்றை போட வேண்டும். செருப்பை போடுவதென்றால் சாக்ஸ் போடாமல் தான் போட, அப்போ தான் கிரிப் சரியாக இருக்கும். அப்போது எப்போதும் போய் வாங்கும்போது வயதானவர்களுக்கு சரியான கிரிப் உள்ள ஷூஸை போட வேண்டும். பலர் விழுவது ஷூஸ் பிரச்சனையாலேயே பலர் விழுகின்றார்கள். சரியான முறையில் நடக்க முடியாமல் தடக்கி விழுகின்றார்கள். விழும்போது என்ன நடக்கின்றது? ஏற்கனவே உருகி போயிருக்கும் எலும்புக்கு நோயானது வயதாகும் போது கூடுதலாக வருகின்றது, ஆஸ்டியோபரோசிஸ். இந்த எலும்புக்கு நோய் இருப்பவர்கள் பலருக்கும் இது நடக்கலாம். அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்றால் படாசென்று எலும்பு முறிந்துவிடும். அதுவும் இடுப்பெலும்பானது மிகவும் பாய்தானது. இடுப்பெலும்பு முறிந்து விட்டால் அது வாழ்க்கையில் திருப்பி அவர்கள் அதே விதமான நடக்கும் நிலைக்கு பலரும் வருவதில்லை. எத்தனையோ 60 விதமானவர்களுக்கு திரும்பி அதே மாதிரி நடக்கிற நிலைமை வராது. எனவே விழுவதை தடுப்பது மிகவும் முக்கியம். வீடுகளில் கூட லூஸ் கார்பெட், கார்டனில் இறங்கி நடக்கும்போது ஒழுங்கான முறையில் சரியான முறையில் ஷூஸ் போட்டு அதற்குரியதை போட்டு நடக்க வேண்டும். எலும்புருக்கி நோய்க்காக பலரும் சொல்வதன் என்றால், ஒரு வயசு வரும்போது முக்கியமாக மெனப்போஸ் விட்டால் பெண்களில் ஈஸ்ட்ரஜனின் ஆதிக்கம் இல்லாமல் போகும்போது எலும்புருக்கு நோய் வரலாம். அப்போ அவர்கள் கட்டாயம் கால்சியம் எடுக்க வேண்டும், ஒழுங்கான முறையில் செக் பண்ணி இருக்க வேண்டும். சிலருக்கு வேறு சில மருந்துகள் இருக்கின்றன, சரியான மருந்துகள் எலும்புருக்கு நோய்க்கு இருக்கின்றன. இப்போது பலவிதமான மருந்துகளும் வந்துவிட்டன. எனவே உங்களுடைய டாக்டர் உங்களுக்கு எது பொருத்தமோ, ஒருவர் எடுக்கும் மருந்தை மற்றவருக்கு சிலர் எடுக்க மாட்டார்கள். நீங்கள் சிலவரை பார்ப்பீங்க, அவர் ஏன் வேறொரு மருந்து அலன்ட்ரானிக் ஆசிட் எடுக்கின்றார், எனக்கு டாக்டர் வேறொன்றை தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் சரியான முறையில் செக் பண்ணி அவருக்கு எது தேவையோ அது கொடுப்படும். ஆனால் உண்மையாக ஒரு தரம் இடுப்பெலும்போ அல்லது எலும்போ விழுந்து முறிந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க அநேகமாக ஒரு முக்கியமான பாஸ்பனேட் குரூப் ஆஃப் மெடிக்கேர் மருந்தொன்று எடுக்க வேண்டி வருகின்றது. எலும்பை மீண்டும் உடையாமல் மட்டுமில்லை, மற்ற எலும்புகளையும் ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக. மற்றது ஓரல் ஹைஜீன். வயசாகும் போது ஓரல் ஹைஜீன், பற்கள், இவற்றை ஒழுங்காக செக் பண்ண வேண்டும். பற்கள் சரியாக இருந்தால் தான் உணவை ஒழுங்காக கடித்து சாப்பிட்டு அரைத்து சாப்பிடலாம். அது முடியாமல் போவதாலும் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றது ஓரல் ஹைஜீன் மிகவும் முக்கியம். ஏனென்றால் அது சில வேளைகளில் சொல்லுவார்கள், ஈவன் ஹார்ட் வருத்தங்களுக்கே இவற்றில் ஒரு கனெக்ஷன் இருக்கின்றதாக. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் போகலாம். மற்றது அவர்களுக்கு சிலருக்கு வயிற்றில் வேறு விதமான வருத்தங்கள் இருக்கும்போது அது எங்களுடைய டேஸ்ட் இல்லாமல் வாய் ஒரு கச்ச மாதிரி சில நோய் அறிகுறியாக இருக்கலாம். அப்போ ஒரு நோய்க்கு வேறொரு நோய்க்கு அறிகுறியாக காட்டலாம். எங்களுடைய வாயின் டேஸ்ட்டோ மனம் இல்லாமல் போவதோ ஏதாவது ஒரு விதத்தில் நடக்கலாம். ஸோ அதனால் எல்லா விதமான ஒரு செக்கப்புக்குள்ளேயும் ஒருக்கா போய் வர வேண்டும். எல்லாவற்றையும் வயசாக போயிட்டு, இப்போ வயசு போயிட்டு தானே என்று சொல்லிக்கொண்டு
புறக்கணித்து கொண்டு இருக்கக்கூடாது. நான் அண்மையில் இலங்கை சென்றிருந்த போது என்னுடன் கூட படித்தவர்கள் சிலவரை நான் சந்தித்தேன், போய் பார்த்தேன். சிலர் நன்றாக இருக்கின்றார்கள், நல்ல சுகமாக நல்லாக இருக்கின்றார்கள், ஹெல்த்தியாக இருக்கின்றார்கள். சிலரை பார்க்கும்போது எனக்கு சரியான கவலை ஏற்பட்டது. அவர்களிடம் நான் கூறினேன், ஏன் நீங்கள் இந்த உங்களோட பற்களை கொண்டே காட்டி வடிவாக செக் பண்ணி பல்லு சரியில்லாவிட்டால் ஒரு டென்ஷரை போட்டு ஏன் செய்யவில்லை என்று கேட்டேன். இதெல்லாம் வயசு போயிட்டாங்க. இல்லை, கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும். உங்களுடைய உருவமும் மிகவும் முக்கியம். உங்களுடைய பேர குழந்தைகள் மற்றவர்கள் பார்க்கும்போது நீங்கள் அது மட்டுமில்லை, நீங்களும் உங்களுக்கும் ஒரு மன சந்தோஷமும் இதுவும் ஏற்படும். இவற்றை கட்டாயம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, சிலர் சாப்பிட்டு நல்லா மத்தியானம் சாப்பிட்டு போட்டு நல்ல ஆறுதலாக பழுத்தெலும்பி இருப்பாங்க. உடம்பு பெருத்து விட்டது. உடம்பு பெருத்தவுடன் ஆர்த்ரைட்டிஸ், கால் நடக்க முடியாது. முக்கியமாக நீ ஜாயின்ஸ் தான் வெயிட்டுடன் எஃபெக்ட் பண்ணுகின்றது. நீ ஜாயின்ஸில் தான் முக்கியமாக எங்களுடைய உடம்பு பாரம் போய் தாங்குகின்றது. எனவே அது அஃபெக்ட் பண்ண பார்க்கும். அப்போ அதுவும் மிகவும் முக்கியம். சரியான முறையில் சரியான விதமான சாப்பாடை சூஸ் பண்ணி சாப்பிட வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவதற்கு இப்போது கூகுள், இன்ஸ்டாகிராம் பல இதிலையும் நீங்கள் பலவிதமான இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கலாம். அது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம். ஆனால் நான் ஒன்றை நோட் பண்ணி இருக்கின்றேன். என்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்களோ அதை மாற்றுவதும் மிகவும் கஷ்டம் மட்டுமில்லை, மாற்றும் போது வயிற்றில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் வழக்கமாக சாப்பிட்டு வந்த சாப்பாடையே நீங்கள் கொஞ்சம் குறைத்து சாப்பிடலாம். அதில் கூட அடிஷனலாக நீங்கள் கூட மரக்கறி வகைகளையோ புரோதம் வகைகளையோ சேர்த்து சாப்பிடுவது நல்லது. நான் இங்கு வந்து கண்டது ஒன்று என்னவென்றால், முக்கியமாக காக்கேஷியன்ஸ், வெள்ளக்காரர்கள், அவர்கள் சாப்பிடுவதை பார்த்திருக்கின்றேன். ஒரு ரோஸ்ட் சிக்கன் இல்லாட்டி ஒரு ஃபிஷ் ஏதாவது ஒரு துண்டுடன் மரக்கறியை வைத்து சாப்பிடுவார்கள். பலரும் அந்த சாப்பாட்டுடன் கனகாலம் ஹெல்த்தியாக இருக்கின்றார்கள். ஏன், ஒரு புரோட்டீன் கட்டாயம் அந்த சாப்பாட்டில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய ஏசியன் சாப்பாடு நல்லா சோறு குமிஞ்சிருக்கும், ஒரு கொஞ்சம் மரக்கறி, கொஞ்சம் பருப்பு கறி, இதுதான் சாப்பிடுவார்கள். அது முக்கியமாக நல்ல விலை. சாப்பிட வேண்டிய கார்போஹைட்ரேட்டின் அளவை குறைத்து புரதத்தின் அளவை கூட்டி மரக்கறிகளையும் கலந்து சாப்பிடுவது மிகவும் முக்கியம். அதில் கணக்கு கதைக்க தேவையில்லை. டயட்டிஷியன் தான் ஜென்ரலி நான் அப்சர்வ் பண்ணி கொண்டு வரேன். நான் போர்டில் வரக்குள்ள ஏசியன் டயட் எடுக்கிறார்களையும் பார்ப்பேன், வெஸ்டர்ன் டயட் எடுக்கிறார்களையும் பார்ப்பேன். ஏசியன் டயட் எடுக்கிறார்கள் வெஸ்டர்ன் டயட் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் கூடுதலான பருப்போ மரக்கறி சாப்பிடுவர்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டும். எனவே நாம் உண்ணும் உணவு தான் எங்களுடைய உடம்பு. நாங்கள் உண்ணும் உணவு தான் உணவு. வயதாகும் போது பசிக்கு சாப்பிடுங்கள், ருசிக்கு சாப்பிடுவதை விட. பசிக்கும் போது ஒரு கொஞ்சம் சாப்பிடுங்கள். பசி நின்று விட்டால் அதை நிப்பாட்டி விடுங்கள். வேணுமென்று சாப்பிட வேண்டுமென்றதுக்காக இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடப்படாது. இதனால் மிகவும் முக்கியம் தேவையான உணவை நாங்கள் எடுப்பது. உணவில் முக்கியம் என்ன? உணவை சாப்பிடும்போது உப்பை குறைத்து சாப்பிட வேண்டும். பிளட் ப்ரெஷருக்கு உப்பு கூடாது. பிளட் ப்ரெஷருக்கு சிலர் 2-3 மருந்துகளில் இருக்கின்றார்கள். ஒரு அநேகமான ஸ்டடீஸில் கண்டுபிடித்துள்ளார்கள். சாப்பிடும் சாப்பாட்டில் உள்ள உப்பை குறைக்கும் போது நீங்கள் 2-3 மருந்து எடுப்பவர்கள் அதில் 2 மருந்தாக குறைக்கலாம், 1ஆக குறைக்கலாம். எடுக்கக்கூடிய மருந்தின் எண்ணிக்கை பிளட் ப்ரெஷருக்கு எடுக்கின்றது குறைக்கலாம். நீங்கள் டயட்டில் கவனமாக உப்பை குறைத்தால் அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக வருகின்றது. மற்றது உடம்பிலும் தண்ணீர் சேர்ந்து நிற்கிற வாட்டர் ரிட்டென்ஷன் குறைவு நீங்கள் உப்பை குறைக்கும் போது. முக்கியமாக வயதாகும் போது ஹார்ட் டிசீசஸ் அநேகமான பலருக்கு வருகின்றது, லங் டிசீசஸ் வருகின்றன. ஹார்ட் டிசீசஸுக்கு நாங்கள் அளவான அளவில் தண்ணியோ எவற்றை நான் எடுக்கும் போது மெஷின் ஒன்று ஒர்க் பண்ணும்போது அந்த மெஷினுக்கு ஓவர்லோட் கொடுக்கப்படாது. அப்போ சிலர் சொல்லுவாங்க நல்லா தண்ணி குடிங்கன்றுவாங்க. நாங்கள் எல்லாருக்கும் நல்லா தண்ணி குடிங்கன்னு சொல்ல முடியாது. ஹார்ட் வருத்தம் உள்ளவர்கள் மருந்தெடுப்பவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு 1 லிட்டர் அல்லது ஒரு 1.5 லிட்டர் ஃப்ளூயிட் தான் நாங்கள் கொடுக்க சொல்லுவது. எனவே இவற்றை டாக்டர்ஸிடம் செக் பண்ணி கொள்ளுவது நல்லது. அதாவது இருதய நோய் உள்ளவர்கள் எவ்வளவு நீங்கள் குடிக்க வேணும் தண்ணி என்பது உங்களுக்கு ஒரு அளவு தெரிந்திருக்க வேண்டும். ஒழுங்காக பிளட் டெஸ்ட், உங்கள் பிளட்டில் உள்ள யூரியா எலக்ட்ரோலைட்ஸ் என்று சொல்லுவார்கள், உப்பின் அளவு, யூரியாவின் அளவை செக் பண்ணி கொள்ள வேண்டும். முக்கியமாக இருதயத்துக்கு தேவையான யூரினேட் கூட பண்ண வேண்டிய வாட்டர் டையூரெட்டிக்ஸ் என்ற குரூப் ஆஃப் மருந்துகள், ஃப்ரூசிமாய்டு, வென்ட்ரோஃப்ளோமிதசைடு, இப்படிப்பட்ட மருந்துகள் எடுக்கும்போது கட்டாயம் நீங்கள் உங்களுடைய பிளட்டில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸை செக் பண்ணி கொள்ள வேணும்.
இவற்றை விட நான் இன்னொன்று சொல்லுகின்றேன். நான் கோவிட் பேண்டமிக் சின்ன ஒரு அனுபவத்தை சொன்னேன். எனது மனதை தொட்ட ஒரு அனுபவம் ஒன்று. கோவிட் பேண்டமிக் தொடங்கிய போது நான் அப்போது முன்னிலையில் நின்ற ஒரு ஃபிசிஷியனாக இருந்தேன். ஒரு 70 வயது பெண்மணியை ஒரு இரவு அட்மிட் பண்ணினாங்க. ஒரு மகள் கொண்டு அட்மிட் பண்ணினா. அப்போது மகள் சொன்னா, ஒரு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடும்போது மகள் நோட் பண்ணினா, இவருக்கு சாடையான ஒரு மறதி குணம் மாதிரி இருக்கின்றது. மறதியின்மை இருக்கின்றது போல தெரிந்தது. சில ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து சிலவற்றை வைத்ததை தெரியவில்லை. சிறிதளவு தான் நோட் பண்ண. மகள் என்ன நினைத்தார், அவருக்கு ஒரு நல்லதாக இருக்கும் என்று நினைத்து அவரை தாயிடம் கதைத்து விட்டு, தாய்க்கு சாடையான மறதியின்மை இருந்தது. அவர் ஒரு கேர் ஹோமில் கொண்டே அட்மிட் பண்ணினார். ஜனவரி மாதம் கேர் ஹோமில் அட்மிட் பண்ணினார். மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச்சில் கோவிட் பேண்டமிக் தொடங்கிவிட்டது. கோவிட் பேண்டமிக் தொடங்கி கோவிட் வைரஸ் முதலில் எங்கு கூடுதலாக பரவினது? கேர் ஹோம், நர்சிங் ஹோம்ஸில். ஏனென்றால் ஒருவருக்கு கோவிட் வந்திருந்தால் அவற்றை பார்ப்பவர்கள் முழுதாக பரவ தொடங்கிவிட்டது. ஏற்கனவே அங்கிருந்தவர்கள் வயதானவர்கள், நலிவானவர்கள் உடம்பில். அப்போது இந்த தாய்க்கு இருமல் தொடங்கியது. சாரியான இருமல் தான் தொடங்கியது. அன்றிரவு மூச்சரிக்கையெல்லாம் போக மகள் கொண்டு அட்மிட் பண்ணக்குள்ள சொன்னால், அந்த தாய் மிகவும் நல்ல சுகமாக இருந்தவ இரவு கஃப் தொடங்கி விட்டதென்று. 70 வயது அவருக்கு வயசு சரியாக. அன்று காலை நான் போன போது அவருக்கு மூச்செடுக்க முடியாது. வார்டில் நாங்கள் ஒரு ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருந்தோம். 15 லிட்டருக்கு மேலே ஆக்சிஜன் வார்டில் கொடுக்க முடியாது. அதுக்கு கூட கொடுக்க வேணும் என்று சொன்னால் 15 லிட்டர் ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவருடைய பிளட்டில் ஆக்சிஜன் ஏறவில்லை. ஆக்சிஜன் அளவு பிளட்ல குறைவாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? இருதயமானது, லங்ஸ் ஆனது பாதிக்கப்பட்டு விட்டது கோவிட் வைரஸினால். உடனடியாக எங்கு நாங்கள் சென்றோம், நான் போய் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஃபிசிஷியனை கேட்டேன். இவவை செயற்கை இதில் வச்சு கொஞ்ச நாளைக்கு உடனே ட்ரீட் பண்ண முடியுமான். அன்று நான் இன்டென்சிவ் கேர் யூனிட் வாசலில் போன போது, இன்டென்சிவ் கேர் யூனிட் வெரி பிஸி. அந்த கோவிட் பேண்டமிக் நேரம். அப்போது அங்கிருந்த ஸ்பெஷலிஸ்ட் சொன்னார், என்னிடம் கடைசி ஒரு பெட் தான் இருக்கின்றது டாக்டர் ரஞ்சன், கடைசி ஒரு பெட். இது என்னுடைய லோக்கல் ஹாஸ்பிட்டலில். நான் மற்ற ஹாஸ்பிட்டலிலும் கேட்டேன், அங்கும் ஃபுல் தான். நான் 40 வயது ஒருவர் கோவிடினால் எஃபெக்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஏஎன்இல். நான் அந்த பெட்டை அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். அப்போது அவர் சொன்னார், அந்த பேஷனுக்கு முதல் கொடுப்போம். இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஒருவர் இறந்தோ ஏதோ நடந்து பெட் வந்தால் உங்களுடைய நோயாளிக்கு நான் பெட்டை தருகின்றேன் என்று நார்மல் வார்டுக்கு கொண்டு 15 லிட்டர் ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மத்தியானம் போல பார்த்தேன், பேஷண்ட் சர்வைவ் பண்ணவில்லை, பேஷண்ட் இறந்தார். அன்றைய பின்னேரம் நாம் போது மகள் மிகவும் கவலையுடன் என்னை வெளியில் சந்தித்த போது சொன்னார், எனது தாயாருக்கு ஒரு வருத்தமும் இருக்கவில்லை, கோவிடினால் விழுந்து விட்டார். அவரே ஏன் உயிரை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை, நீங்கள் அவருக்கு சரியான தீவிர சிகிச்சை செய்யவில்லை. அப்போது நான் சொன்னேன், தீவிர சிகிச்சை செய்யவில்லை தான், நான் ஒத்துக்கொள்கின்றேன். அவரை கட்டாயம் இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ளே கொண்டு போய் செயற்கை இதை கொடுத்திருக்க வேண்டும், வென்டிலேட்டரில் அவரை போட்டிருக்க வேண்டும். அப்போது என்ன அங்கே நடந்தது, என்னத்தை நான் சொல்ல வருகின்றேன்? ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று நடந்தது. என்ன? அப்போது நான் பார்த்தேன், அவர் 70 வயதென்றபடியால் 40 வயதானவருக்கு அந்த பெட்டை கொடுத்து 70 வயதானவர் எடுக்கவில்லை. ஏன் அந்த முடிவை எடுத்தார்கள்? பெட் தட்டுப்பாடு, முடியாது. அப்போது கொடுக்க வேண்டியதில் அப்போது அந்த 70 வயது பெண்மணி இறந்தது. அந்த மகளினால் மிகவும் கஷ்டப்பட்டார். 2 உண்மைகளை அன்று நான் யோசித்து கொண்டு வந்தேன். ஒன்று திடீரென்று முடிவெடுத்தவுடன் ஒருவரை தனது சொந்த வீட்டிலிருந்து உடனடியாக ஒரு கேர் ஹோமுக்கு மாற்றுவது மிகவும் ஒரு டிஃபிகல்ட்டான டிசிஷன். அதை உடனடியாக செய்யக்கூடாது. கூடிய அளவு உங்களுடைய சொந்த வீடுகளில் சொந்த வசதிகளுடன் ஒருவர் இருப்பது கூட பாதுகாப்பு. எங்களுடைய வயதான நோயாளிகள் எத்தனையோ பேரை நான் கோவிட் பேண்டமிக் முடிந்த பிறகு கிளினிக்கில் இருந்தபோது 90-95 வயது நோயாளிகளும் வந்தார்கள் கிளினிக்கில். நான் கேட்டேன், அவர்கள் சர்வைவ் பண்ணி இருக்கின்றார்கள் கோவிட் பேண்டமிக்கினால். தங்களுடைய சொந்த வீட்டில் கவனமாக இருந்து வந்தவற்றை சாப்பிட்டு வெளியில் போகாமல் இருந்து. ஒரு நோயாளி சொல்லிட்டு, டாக்டர் 6 மாதத்தின் பிறகு இப்போதுதான் நான் கார்த்திகை கண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன், இருதய செக்மெண்ட் சர்வைவ் பண்ணியுள்ளார்.
அப்போ அந்த நேரம் வந்தது, கியாகோமிலிருந்து எத்தனையோ நோயாளிகள் இறந்தார்கள். இது ஒரு பாடத்தை கொடுக்கின்றது. எல்லோருக்கும் விருப்பம் என்ன? வயதாகும் போது எங்களுடைய சொந்த வீட்டில் இருக்க வேண்டும், சொந்த வீட்டிலிருந்து போக வேண்டும். கூடிய அளவு நாங்கள் அதற்கு என்ன வேணும்? எங்களிடம் இண்டிபெண்டன்ஸாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் தான் மிகவும் முக்கியம். நாங்கள் பிள்ளைகளில் தங்கி, எங்களுடைய பிள்ளைகள் எங்களை அவர்களுடன் தங்கி அவர்களுடைய டிபெண்டன்சியை ஃபார்ம் பண்ணினோம் என்றால், அவர்கள் சிறிய பிரச்சனை வந்தவுடன் கியாகோமுக்கு அனுப்பி விடுவோம், நமக்கு பிரச்சனை இல்லை, வேலைக்கு போய் வரலாம். இரவுடன் பல நோயாளிகள் வரும்போது நான் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தாயாரை நான் வீட்டை கொண்டு போக மாட்டேன், கியாகோமுக்கு அனுப்புங்கள் என்ற போது இருந்து நாங்கள் பல ஸ்பெஷாலிட்டி மல்டி டிசிப்ளினரி என்று சொல்லுவது, நான் சோஷியல் ஒர்க்கர், தெரப்பிஸ்ட், நர்சஸ் இருந்து அவர்களுடன் கதைப்பதுண்டு. உங்களுடைய வீட்டில் கொண்டு வருவதற்கு நாங்கள் சில வசதிகளை செய்தாரோம், அவர்களுக்கு அடாப்டேஷனை செய்தாரோம், பெட்டை மாற்றி தாரோம். மேல் வீட்டில் மேலே போனால் கீழே மாற்றுங்கள் பெட்டை. அப்போ ஒரு ஆள் வந்து சொன்னால், எனக்கு என் ஹஸ்பண்டை நான் வீட்டை கொண்டு போய் நான் எனக்கு கீழே ஹாலுக்குள் கொண்டு போய் அவரை சிட்டிங் ரூமில் வைக்க மாட்டேன், அதால் கியாகோமுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அவர்களுடன் சொல்லுவது இல்லை. அவர்களுக்கு தான், உங்களுக்கு தான் வீடு வந்து வெளியாக்கள் வாரதுக்கு விசிட்டர்ஸுக்கு இல்லை. வீடு உங்களுக்கு வாழ்வதற்கு, உங்களுக்கு தேவையானவரை அடாப்ட் பண்ணி அவரை படியில் ஏறாதவரை கீழே கொண்ட. இன்றும் நான் ஒரு ரிட்டையர்ட் டாக்டரை நான் சந்தித்தேன். அவருடைய ஒய்ஃப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவருக்கு மேலே போய் ஏறி வந்தவர், அவருக்கு இப்போ விழுந்து விட்டார், நடக்க முடியாது, ஹார்ட் ப்ராப்ளம். உடனே ஒய்ஃப் சொன்னால், நான் சொன்னேன், வீட்டை அனுப்பும்போது அவரை கீழே தான், டவுன் ஃப்ளோரில் தான் நீங்கள் செட்டப் பண்ண வேண்டும். ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அட்வைஸ், இந்த அட்வைஸை கொடுப்பதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ எங்களோட ஜீரியாட்ரிக் வார்டு, எல்டர்லி கேர் வார்டுக்கு வரும்போது கட்டாயம் ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்ட் உங்களை பார்ப்பார்கள், ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் உங்களை பார்ப்பார்கள், ஒரு சோஷியல் ஒர்க்கர் வந்து பார்ப்பா, மற்றது டாக்டர், நர்சஸ். அப்போ அவ சொன்னா வந்து, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரிலக்டன்ட், சிட்டிங் ரூமையோ பின் ரூமையோ மாற்றுவதற்கு, வீட்டில் ஒரு மோடிஃபிகேஷன் செய்வதற்கு ரிலக்டன்ட் ஆகியிருக்கின்றார். அப்போ அவரே ஒரு டாக்டராக இருந்தவர், ரிட்டையர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு தான் வீடு, நீங்கள் ஏன் அதில் ரிலக்டண்டாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னேன். அதனால் நீங்கள் கட்டாயம் படியேறி இறங்குவது வசதி உங்களுக்கு சரி வராது, ஏற்கனவே நீங்கள் விழப்பாக்கின்றீர்கள். அப்போ கடைசியாக என்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பெட்டை கொண்டு வந்து டெம்பரரியாக கொண்டு போங்கள், பிறகு மாடிஃபிகேஷன் செய்யுங்கள் என்று. இது எங்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பினையே காஸ் பண்ணி, நாங்கள் கொஞ்சம் வயசாக கன பேர் பங்களாவுக்குள் மூவ் பண்ணுவார்கள். இல்லாட்டியும் ஒரு வசதி எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் கூடிய அளவு டவுன்ஸ்டேர் லிவிங்குக்கு வசதி ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். எனக்கு பல 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 அனுபவங்கள் இருக்கின்றன. அவற்றை நான் எடுக்கும்போது நான் யோசிப்பதுண்டு. இன்னொரு ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். நேரம் சரியாக இருக்கின்றதா மிஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ட் சிவானந்தி? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கின்றது? ஒரு 2 மினிட்ஸ். என்ன ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்க கதைக்கலாம். என்ன நீங்க எனக்கு சொல்றீங்க, அப்படி எல்லாருக்கும் தேவை, அது நீங்க பேசலாம். தேங்க்யூ வெரி மச். ரைட். இன்னொன்று வந்து என்னென்றால், முக்கியமாக வயதானவர்களுக்கு பலர் இப்போது வயதாகும் முன்பு அவர்களிடம் பணம் இருக்கின்றது. ஏன் பணத்தை முந்திய போல செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பென்ஷன் வருகின்றது, அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அவர்களுடைய காசு அவர்கள் இருக்கின்றது, நல்ல பேங்க் பேலன்ஸும் இருக்கின்றது. அதை வந்து கவனமாகத்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் வயதான பலருக்கும் சொல்வேன், நான் பல கேசஸை பார்த்துள்ளேன். ஃபினான்ஷியல் அபியூஸ் தான் அந்த மேஜர் அபியூஸ் நாங்கள் கவனிப்பது. ஏன் இப்போது பலருக்கு வேலை இல்லாத பிள்ளைகளோ இவர்களோ பணத்தை எடுத்துவிட்டு வந்து சொல்லுகின்றார்கள், இவரை நான் பார்க்க முடியாது, இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று கேட்டால், சோஷியல் ஒர்க்கரோட நாங்கள் பார்க்கும்போது, அப்போ இவருடைய காசு எங்கே போகணும், இவருடைய பணம் எங்கே போகின்றது, ஏன் இவரை கொண்டு போய் வைத்து? அப்போ நோயாளி சொல்லுகின்றார், நான் என்னுடைய வீட்டில் போயிருந்து ஒரு கேரரை ஒழுங்கு பண்ணி பார்க்கின்றேன், இல்லாவிட்டால் சோஷியல் சர்வீசஸ் உதவி செய்வதென்றால், சோஷியல் சர்வீசஸ் உதவி செய்வதற்கு கிட்டத்தட்ட 16,000 17,000 பவுனுக்கு காசு குறைவாக இருந்தால் மட்டும்தான் சோஷியல் சர்வீசஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லாவிட்டால் நீங்கள் தான் உங்களுடைய கேருக்கு பே பண்ண வேண்டும். தேவைப்படும் போது நீங்கள் கட்டாயம் பே பண்ணத்தான் வேண்டும். உங்களுக்கு முக்கியம் என்ன? உங்களுடைய தேவைதான் முக்கியம். இப்போ பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பற்றி யோசிச்சு கொண்டு செய்ய முடியாது. உங்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்து டெலிவிஷனை பார்த்து கொண்டு ஃப்ரிட்ஜில் போய் உங்களுக்கு தேவையான சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுவது, நடந்து திரிவது, விருப்பம் என்றால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுடைய சேம் வயதானவர்களுடன் வெளியில் போவது வருவது, இது மிகவும் முக்கியம். இதுதான் எல்லோரையும் சந்தோஷமாக வச்சிருக்க வேண்டியது. இதில் மிகவும் சோஷியல் இன்ட்ராக்ஷன், சோஷியல் பார்ட் ஆஃப் இட்.
மிகவும் முக்கியம் to stay active and have a successful aging. Successful aging depends not only physical but on our mental state and keeping us occupied, interacting with others, having meaningful conversation with people, not gossiping or this or like that, talking about world affairs, whatever thing, or even anything you interest, cinema, let it be music or whatever interest. தட் இஸ் பார்ட்லி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் இருப்பதற்கு உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டிய பணம் உங்களுக்கு உதவி செய்யும். பணத்தை மேலதிகமாக வந்தால் நீங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய பிற்கால வாழ்வை மிகவும் கவனமாக யோசித்து முடிவெடுத்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் என்னிடம் வந்த ஒரு நோயாளி தன்னுடைய அவர் சிறு தொழில் செய்து வந்தவர். எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி என்னிடம் வந்தார். சிறுதொழில் செய்து ஞாபகம் பணம் சேர்த்து வைத்திருந்தார். ஒரு ஃப்ளாட்டில் இருந்தவர், தன்னுடைய சொந்த ஃப்ளாட்டில். அவருடைய மகள் வந்து சொன்ன அவவிடம், அம்மா நீங்கள் இனி இந்த ஃப்ளாட்டில் இருக்க வேணாம், நீங்கள் என்னுடன் வந்திருங்கள் என்று தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு சென்றார். அவரை வீடு ஒரு 3 bedroom ஹவுஸில் மேலொரு ரூமை கொடுத்து தாயை கொண்டு சென்றார். சொல்லும்போது சொன்னால், அம்மா உங்களிடம் பணம் இருக்குது, என்னுடைய மகன் பேரனுக்கு ஒரு வீடு வாங்குவது கொஞ்சம் பணம் தேவை, அந்த பணத்தை எனக்கு தாங்கள் என்று சொல்லி இந்த பெண்மணி வாங்கினார், கொண்டு சென்றார். பேரனுக்கு காசை கொடுத்தாவ அவர் ஒரு ஃப்ளாட்டை வாங்கினார். இப்போ தாயும் மருமகன் ஒன்றாக வந்து விட்டார்கள். நல்ல ஒழுங்காக வந்தது நன்றாக இருந்து தாய் கீழே வந்திருந்து டெலிவிஷனை பார்ப்பா, ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தா செய்தார். கோவிட் பேண்டமிக் வந்த நேரம் நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட். அப்போது என்னென்னு கேட்டால், மருமகன் வீட்டுக்கு வேலைக்கு போக முடியாது, வீட்டிலேயே ஆஃபீஸை செட்டப் பண்ணவுடன் அவர் முதல் சொன்னது காரணம், உங்களுடைய அம்மா மேல் ரூமில் தான் இருக்க வேணும், ஹாலில் வந்திருந்து பாவிக்க முடியாது, கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் இன் த ஹவுஸ், பிகாஸ் ஹி ஸ்டார்டட் யூஸிங் த ஹவுஸ் இன் ஆஃபீஸ். ஸோ இவர் தன்னிட இருந்த காசையும் கொடுத்து போட்டு மகளோட இருந்தவர். ரைட், இவ வந்த உடனே இவருக்கு டிப்ரெஷன். ஏன் கீழே வரையலாம், செய்யலாம், டெலிவிஷன் பார்க்கலாம், போகலாம், விடிஞ்சா பொழுதுபட்டா கீழே வரதுக்கு ரூமுக்குள்ளே இருந்தா. ரூமுக்குள்ளே டெலிவிஷனும் இல்லை. இந்த பெண்மணி என்னிடம் இதை கூறினார். வீட்டை போக முடியாது, என்னை ஒரு கேர் ஹோமுக்கு அனுப்புங்கள்னு சொன்னார். அப்போது நான் மகள் வந்த பிறகு கேட்ட பிறகு பார்த்தான், அவள் கேர் ஹோமுக்கு குவாலிஃபை பண்ணலை, என்ன அவன் நடக்க முடியும், அவர் வீட்டில் இருந்து வந்தவர். ஸோ சோஷியல் சர்வீசஸ் அப்படிப்பட்ட நிலையில் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் தான் அவர் சொன்னால், தான் இருந்த பணம் முழுக்க தன்னிடம் சேர்த்த பணத்தை கொடுத்து விட்டேன், தனது கொடுத்தான். ஸோ நான் கூப்பிட்டு ஒரு ஜென்டிலாக தான் கதைத்து சொன்னேன். இதில் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டி வந்த சோஷியல் சர்வீசஸ் ஒரு 7 வருஷத்துக்குள் ஒருவர் சேமித்திருந்த பணத்தை கடந்த 7 வருஷத்துக்குள் அவர் இன்னொருவருக்கு மாற்றி இருந்தால், கொடுத்து இருந்தால், அது சட்டத்துக்கு முரணாக வரும். அந்த வயதானவர்களுக்கு அந்த காசு 7 வருஷத்துக்குள் ஒன்றும் செய்ய முடியாது, அது திரும்பி அவர்களுக்கு தான் கொடுபட வேணும். 7 வருஷத்தை தாண்டி விட்டால் தான் ஒன்றும் செய்ய முடியாது. வீடும் அப்படித்தான், வீடும் அப்படித்தான், பணங்களும் அதே மாதிரி தான். கடைசியாக அந்த மகள் கொண்டு சென்ற முந்தி அவள் டெலிவிஷன் போட்டு, அவருக்கு ஒரு ஏஷியன் சேனலும் போட்டு எல்லா ஒழுங்கும் செய்து வீட்டுக்கு அனுப்பினோம். அழைத்து சென்றார், சந்தோஷமாக அழைச்சி சென்றார். மகள் சொன்னார், அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே நேரத்தில் சிலத்தை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணும் போது வயதானவர்களுக்கு என்ன இதில் கண்டோம் என்றால், டிபெண்டன்சி, உங்களுடைய பிள்ளைகளுடன் நீங்கள் போய் இருக்க வேணும் என்ற ஒரு நிலை வந்தால் நீங்கள் போகத்தான் வேணும். ஆனால் உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்து, உங்களுடைய இருக்கும் வரைக்கும் கூடியளவு அவற்றை இண்டிபெண்டாக இருந்து வாழ பாருங்கள். அது நான் ஜீரியாட்ரிஷன் பல பிரச்சனை. இது எங்கட ஆக்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மற்ற ஆக்களுக்கும் இதே பிரச்சனைகள். பிள்ளைகளுக்கு பவர பிரச்சனையை எழுதி கொடுத்து விட்டால் அங்கே வந்து சில பிள்ளைகள் சொல்லுங்கள், இனி வீட்டை வர முடியாது, நான் பவர பிரச்சனையை ஹோல்ட் பண்ணுகின்றேன் என்று. பிறகு பார்த்தா தாய்க்கு வந்து இப்போ மென்டல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கின்றது. அதாவது பவர பிரச்சனை கொடுக்கும்போது அவருக்கு முழு கூர்மையான மூளையான அறிவு இருக்க வேணும், அந்த மென்டல் கெப்பாசிட்டியை கையெழுத்து வைத்து பவர பிரச்சனையை கொடுப்பதற்கு. அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்போ கொடுக்கும்போது அவர் கொடுப்பார்கள். எனக்கு சில வேளைகளில் மூளை ஏலாமல் போனாலும் அதை சொல்கிற லாஸ்டிங் பவர பிரச்சனை என்று எனது பிள்ளைக்கு நான் பவர பிரச்சனையை கொடுக்கின்றேன். பவர பிரச்சனை கொடுக்க வேண்டி வரலாம் தான், வர வேணும். ஆனால் அதில் மிகவும் கவனமாக நீங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட வேணும். அதாவது மெடிக்கல் டிசிஷன்ஸ், டாக்டர்ஸ் மெடிக்கல் டிசிஷன் எடுக்கும்போது அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகத்தக்கதாக. ஏன்னா சிலரே நாங்கள் நோயினால்
ட்ரீட் பண்ண முடியும் என்று எல்லா இதுலேயும் அநேகமானாக்கள் வந்து டாக்டர்ஸிடம் பழியை போடுவது. டாக்டர்ஸ் உடனே ரீசசிட்டேட் பண்ண முடியாது, அதாவது அவர்களை ஃபுல்லாக நாங்கள் சாகும் வரைக்கும் ட்ரீட் பண்ணி அவர்களுக்கு திடீரென்று இறுதி அடைப்பு ஏற்பட்டால் அவர்களை ரீசசிட்டேட் பண்ணி, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன், ரீசசிட்டேஷன் என்ற ஒரு ப்ரோசஸை செய்து இன்டென்சிவ் கேருக்கு அனுப்புவது. அது செய்வதா இல்லையாண்டு சில டிஸ்கஷன் நடக்கும்போது பிள்ளைகள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, ஐ ஹாவ் காட் பவர் ஆஃப் அட்டர்னி, ஐ வில் சே நாட் டு ரீசசிட்டேட் என்று வார்கள் சிலர் பேஷண்ட்டை கேட்டால் பேஷண்ட் சொல்லும், ஐ வாண்ட் டு பி ரீசசிட்டேட்டட் till I live. I want to see my granddaughter having a baby next month. I want to see that baby. ஸோ ஒரு கேஸில் நான் உண்மையாக செய்தேன், அந்த பேஷனுக்கு உண்மையாக ரீசசிட்டேட் பண்ண ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேஜ். நான் கேட்டேன், ஏன் நீ ஒரு ரீசசிட்டேஷன் உனக்கு இவ்வளவு நோய் இருக்கண்டு? அதில் சின்ன ஒரு ஆசை ஒன்று சொல்லுது, ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்ட் என்ற கிராண்ட் டாட்டர். நான் அந்த கிராண்ட் டாட்டரோடு மிகவும் அந்யோன்யமாக இருந்தேன். அந்த குழந்தையை பார்த்து விட்டு நான் இறந்தால் அதற்கு பிறகு செய்வேன். ஸோ அதில் நான் உடனே சொன்னேன், அவை அந்த ரீசசிட்டேஷன் ஆர்டர் நான் சைன் பண்ணவில்லை, கேட்டேன். அப்படிப்பட்ட சின்ன ஆசைகளை, இது முக்கியம். நாங்கள் டாக்டர்ஸாக இருந்தாலும் அவர்களுடன் கதைத்து எடுப்பது. இன்னொன்று சொல்லுவார்கள், சிலர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்டா வந்தால் நாங்கள் பல தடவை டிஸ்கஸ் பண்ணுவது உண்டு. ஏனென்றால் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஒய்ஃப் டிபெண்டாக இருந்தாலும் நான் எனது மனைவியை வீட்டை கொண்டு போக விரும்புகின்றேன், பார்க்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு துணையாக இருக்கின்றது. எனக்கு ஃபுல் டைம் வேலை என்னுடைய ஒய்ஃபை பார்ப்பது தான். as much as possible try to save her life and send her home. That's the good part of it in old age. Couples living or people living, or even your daughter or son or anyone. Some people say, I want to leave my mother to live or father to live as long as possible. So இது very emotional ஆன ஒரு சைக்காலஜிக்கல் இதிலையும் தான் எங்களுடைய எல்டர்லி கேர் ஜீரியாட்ரிக் மெடிசின் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் வந்து விட்டு போவது கவனிப்பண்ண. அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை நான் கண்டது. compassion, as much as possible we try to do what we can do for them to live long. இன்னொரு பெரிய வாஸ்டான ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கின்றது, எண்ட் ஆஃப் லைஃப் கேர் டிசிஷன்ஸை எடுப்பது. அதாவது சில வேளைகள் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டி அவரை நிம்மதியாக இறக்க விடுவோம் என்று அந்த டிசிஷன்ஸை எண்ட் ஆஃப் லைஃப் கேர் டிசிஷன்ஸ் என்று சொல்லுவது. அது எடுக்கும் போது கூடுதலாக நாங்கள் அவர்களுடைய அடுத்த நெக்ஸ்ட் ஆஃப் கின் என்று அவர்கள் யாரை சொல்லுவார்களோ, பிள்ளைகள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவர்களை கூப்பிட்டு அவர்களுடன் டிஸ்கஸ் பண்ணி தான் செய்கிற. சில வேளைகள் பிள்ளைகள் ஹஸ்பண்ட் சொல்லுவார்கள், நோ எண்ட் ஆஃப் எடுக்க வேணாம் என்று சொன்னாலும், சில நோயாளி சொன்னால் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து கதைப்பதுண்டு. நோயாளியின் விருப்பப்படி நான் தொடர்ந்து இப்படி கஷ்டப்பட விரும்பவில்லை, என்னை இறக்க விடுங்கள் என்று சொன்னால், இதே யூத்தனேசியா இல்லை. யூத்தனேசியா ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட். அது சாக கொடுக்குற மருந்தை கொடுக்குறதான், சாக மருந்தை கொடுக்குறது யூத்தனேசியா. நான் அதை பற்றி கதைக்க வரவில்லை. எண்ட் ஆஃப் லைஃப் கேர் போது நாங்கள் அவர்களை ட்ரீட் பண்ணி முடிந்து இனி ட்ரீட் பண்ண முடியா என்னும் போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளை நிப்பாட்டி அவர்களை நிம்மதியாக இறக்க விடுவதுதான் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் டிசிஷன். அதில் நான் ஃபுல்லாக இன்வால்வ்டாக இருக்கின்றேன். பல டிசிஷன் மீட்டிங்களில் நான் இருந்து செய்கின்றேன். சில வேளைகளில் கவலையுடன் வீட்டுக்கு வருவேன், சில வேளைகளில் மன நிம்மதியுடன் வீட்டுக்கு வருவேன். எங்களுடைய நாளடைந்த வாழ்க்கையில் இது ஒரு தொடர்ந்து ஒரு இதாகத்தான் இருக்கின்றது. எல்லோரும் பெர்ஃபெக்டாக தொடர்ந்து செய்ய முடியாது, என்னால் நேரம் காணாது. நான் சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம், அத்துடன் முடிக்க விரும்புகின்றேன். திரும்பியும் நான் சொல்லுவது என்னென்றால், சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங் என்று நீங்கள் கூறும்போது மிகவும் முக்கியம். the important part of it, not only absence of disease and disability, but also higher level of physical and cognitive functioning and engagement in interpersonal relationships and productive activities. That is very important for successful aging. சுவானந்தி, அதை நீங்கள் தமிழில் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். absence of disease and disability, higher level of physical and cognitive functioning, and engagement in interpersonal relationship and productive activities. These are the factors for a successful aging. Thank you very much. I like to thank Swanandi Namasan. She has been a good friend. Not only that, in பல இடங்களிலும் பல முறையிலும் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி பல சேவைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பது. Mr. Sriskandaraja for contacting me and asking. And when I started, the introduction given by Mrs. Anandi, Mrs. Anandi from Canada, giving a lovely introduction for this session today.
தேங்க்யூ வெரி மச். டாக்டர் காந்தா, மிகவும் அருமையான பேச்சு. இங்கே எங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான பேச்சு, மனிதாபிமானத்தோட நல்ல அருமையான பேச்சு. உண்மையின்படி நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு புது புது விதங்களை படிக்க வேணும். நாங்கள் உண்மையின்படி இங்கே தான் எங்களோட சீனியர் இது இருக்குது, சீனியர் சொசைட்டி இருக்குது, அதில் மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணுறோம் நாங்கள். அதோட இந்த தியான தளத்தில் 4 நாள் யோகா டீச்சர்ஸ் வரையணும். அதில் நல்ல வடிவாக கண்ணுக்கு, மூக்குக்கு, காதுக்கு, தொண்டைக்கு, தலைக்கு ஒவ்வொரு பார்ட்ஸாக வட்டிவாக யோகா சொல்லி கொடுக்கிறோம். இதில் சேர்ந்து இந்த யோகா இது பண்ணி கொண்டு வரவே எங்களுக்கு எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ், எவ்வளவோ எங்களுக்கு இந்த முதுமைக்கு ஒரு சேலஞ்சிங் மாதிரி. நீங்கள் சொன்ன உங்களோட டாபிக் தான் சக்ஸஸ்ஃபுல் ஏஜிங். அதான் செழுமையாக நாங்கள் முதுமையை கையாள வேணுமெண்டு, எவ்வளவு செழுமையோ அவ்வளவு செழுமையாக கையாளி கொண்டு வர வேணுமெண்டு மிகவும் அருமையான பேச்சு. இனி அவ பாராட்டி, டாக்டர் காந்தாவை பாராட்டி நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டுவோம். இப்போது கேள்வி பதில் உரையாடல் நேரம். நான் முதலில் ராஜேஷ் பாலாவை கூப்பிடுகிறேன். உங்களோட கருத்தை சொல்லுவாங்க. ராஜேஷ் பாலா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் காந்தா. காந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ண சிவானந்திக்கு நன்றி. I was working in a geriatric section in the 70s. அதுக்கு பிறகு நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் வந்திருக்குது. அந்த காலத்தில் சோஷியல் ரீசன் மெனி ரீசனாக இருந்தது. பிகாஸ் the high number of people died in the Second World War. அப்போ இங்கிலீஷ் மதர்ஸ், இங்கிலீஷ் பெண்கள் தனிமையாக வாழ்ந்தாங்க. அப்போ டயட்ரி ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர், சிந்தனை எல்லாம் சிக்கட்டான நிலையில் இருந்தபடியாக நான் வந்தது 70s. ஆஃப்டர் போர் என்றால் அவையெல்லாம் 60 அப்படி ஆக்களை கூட மறதியோட வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 60 எல்லாம் செகண்ட் மேரிட் பண்ணுற அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த கேர், the social in the geriatric care is much developed from 70 to now. In the last 50 years, my observation, because my medical work in the field, when I went after 90s, I was working with the Asian community. I realized what the 70s develop பண்ண சிஸ்டம் எல்லாம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுண்டு. ஆனால் இன்னும் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டிக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. டீஹைட்ரேஷன் ஒரு ஃபேக்டர், சோஷியல் ஒரு ஃபேக்டர், தனியாக வாழ்றது ஒரு ஃபேக்டர். அது நிறைய தன்னுடிக்கணும், ஏன் தன்னுடிக்கணும்னு சொல்லுவேன். பிரெயின் இஸ் யூ நீட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் யுவர் பாடி அண்ட் பிரெயின் என்றால், ஐயா எங்களுக்கு 5 லிட்டர் பிரெயின் இருக்குது. அதில் 20% பிரெயினுக்கு, ஐ மீன் 5 லிட்டர் உடம்பு, இந்த ஹோல் பாடி, அதில் 20% பிரெயினுக்கு போகுது. இதுக்கெல்லாம் தேவையானது பேசிக் திங் இஸ் வாட்டர். அதெல்லாம் குடிக்காட்ட your blood circulation is not good. இதெல்லாத்தையும் சொன்னால் எனக்கு வயது போச்சு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ நான் தனி இருக்கிறேன். I just came out of my major surgery. Today is the 6th week. So I determined to come out. I already done Zoom meeting, Zoom presentation already. Then I went to a meeting as a special guest on Saturday. இங்கே இருக்கிறத விட நான் தான் கூட வயதுள்ள வர நினைக்கிறேன். ஏனென்றா நீங்கள் சொல்கிறீங்கள activity is important for prevent dementia than anything else. The social interaction much needed thing. இப்போ எங்களோட இலங்கையில் கூட டீஹைட்ரேஷன் வந்திருக்குது. இன்றைக்கு தங்கச்சியோட ஹேச்சரிக்கைக்கு சொல்கிறா 65,000 rupees கொடுக்குறதா ஒரு ஆளை பார்க்கறதுக்கு. என்னென்றால் அவர் தனி பிள்ளைகள் எல்லாம் வெளியில். ஏன்னா அவருக்கு இப்போ 63 வயது, அவருக்கு டிமென்சியா. ஏனென்றால் ஏக்கம், துக்கம், உணவில்லை. அப்போ நீங்கள் சொன்ன அத்தனையும் நாங்கள் கவனித்து எங்களை சொந்தக்காரருக்கு அட்வைஸ் பண்ணணும். இப்படியான ஸ்பீச்சஸ் நிறைய வந்திருக்கு இந்த தளத்தில். தேங்க்யூ ஃபார் Mr. and Mrs. Suresh Kandaraja to bring all these very brilliant, talented people to our forum to educate our community and enhance the knowledge of our community and to live healthily and happily. Thank you.
தேங்க்யூ ராஜேஷ் பாலா மாஸ்டர். அடுத்த கன்கோனியேஷன் மாஸ்டர் வாங்கோ. டாக்டர் நேரத்தை சாந்தி நேரத்தை சாந்தி கணக்கில் எடுத்து குறுகிய காலத்தில் பேசுங்கள் தயவு செய்து. Dr. Chandi Parameswaran is here. I can see her. Whether she has any comments, she's one சாந்தி of the மாஸ்டர் வாங்க. specialists and thing. Whether she has any additional comments on outside. Thank you, Dr. Kanta Niranjan. You recognize me. That is a great thing. You don't have dementia. You're not going to get dementia at all. So that is very good news. Having said that, your talk was excellent. And I think we all needed it. The only thing, if you ask for a comment, I think for some reason, I think you didn't talk about cancer in old age. And then because I'm in the cancer cane program, so that is also something that sorry we about have that. to do. I should have done it. No. And when you said of the end of life அப்படி காய்ச்சனா அது mostly cancer patients தான் அதுக்குள்ள போறோம். அதான் வடிவா கதை. எனவே நீங்க கதைச்சது எல்லாம் நல்லா இருந்தது. Prevention of falls also very important. அதையும் வடிவாக சொன்னீர்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். நாங்களும் எங்களோட எக்ஸசைஸ் அதுவும் ஆக்டிவிட்டி செய்யக்க நான் ஒன்று எந்த இதுல சொல்றேன். நான் அந்த செருப்பை போட்டுக்கொண்டு சொக்ஸ போட்டால் அந்த பழைய காலத்து செருப்ப மாதிரி 2 இதோட போடக்கூடாது. இப்ப அந்த மற்ற மாதிரி போட்டால் இப்ப நானே மாத்திட்டேன். மற்ற செல்ஃப் ஃபுல்லா ஃபீட் அவ்வளவு போற சில்பர்ஸ் என்றா ஃபைன். இந்த கால பெருவிரலுக்கு மற்றதுக்கு இடையில வாரது போடப்படாது. இப்ப நான் அதை மாற்றி மற்றதுதான் போடுறேன். அப்படி போட்டு வாராங்க, சும்மா செல்ப மாட்டி கொண்டு வாராங்க கோயில்கள் இருக்கிறேன். ஆனா உங்களோட டாக் வாஸ் எக்ஸலண்ட். ஐ ஹேவ் நத்திங் எல்ஸ் டு சே பட் யூ டு நாட் ரிசசிட்டேட் என்று தான் நான் எழுதியிருக்கிறேன். when I go that way, God have mercy. எல்லாருக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாது. எல்லாரும் கணக்காக அது ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொன்னதை யோசிச்சு வைக்கிறது. ஒரு கேன்சர் மாதிரி ஒரு வருத்தம் வந்துகிந்து வீட்டில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தோ இருக்கிற ஆக்கள் ஒரு அளவு யோசிக்கலாம், சொல்லலாம். எனக்கு என்ன டியூப் எல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது என்று சொன்னால் என்னைக்கு அப்படி செய்ய வேணாம், என்னை ஒரு டிக்னிட்டியாக சாக விடுங்கள் என்று டூ நாட் ரிசசிட்டேஷன் ஒரு இதை பிள்ளைகளோட கதைச்சி வைக்கலாம். நான் ஐ ஹாவ் டோல்ட் மை சில்ட்ரன், இஃப் இன் கேஸ் இஃப் ஐ பிகம் இட் வித் an accident or something and I lose my mental ability or physical, do not resuscitate me. And I told the children, I don't want to depend on others and be on tube fed and kept like. ஆனா பிள்ளைகள் என்ன செய்யறதோ தெரியாது கேட்டா நான் I told them not to do that. I also have told my children, and மகன் சொல்லுவான் இல்ல அம்மா உசுரோட கொஞ்ச நாள் இருக்கட்டும், மகள் சொல்லுவாள் இல்ல போகும் என்று. அந்த சண்டையில் எல்லாத்தையும் திருத்துறதுக்கு நானே சொல்லி போட்டேன், do not resuscitate. மிக்க நன்றி. நல்ல டாக் எங்களில் இந்த தளத்துக்கு கன பேர் கை உயர்த்தி இருக்கணும். அடுத்த கன்கோனேஷன் மாஸ்டர் நேரத்தை கணக்கில் எடுத்து கதைங்களா? நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக. அம்மா, நீங்கள் ஒரு வைத்தியர் மட்டுமல்ல, ஒரு சட்டத்திறனியும் போல் உள்ளது நீங்கள். ஏனென்றால் நீங்கள் அது முக்கியமான விடயம். நீங்கள் அந்த சட்டத்தை பற்றி கதைத்தது. ஏனென்றால் எங்கள் தமிழ் மக்களிடையே நானே அதை உணர்கின்றேன், ஒரு வயது வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் சொந்தக்காரர் எல்லாம் எவ்வாறு உங்களது பணத்தை பிடுங்கலாம் என்றுதான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அதில் சரியான கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் அன்பண்டது இல்லையா அம்மா, அன்பண்டதே வந்து 2-3 பிள்ளைகள் இருந்தா ஒரு ஆளுக்கு நீங்க என்னத்தையும் கொடுத்து விட்டால் அதுவும் நடக்குது. அந்த மற்ற பிள்ளை பார்க்குற இது ஏன் அவருக்குத்தானே கொடுத்த என்று சொல்லி அவரோட பொறுப்புல விட்டு இனி அவர் திருமணமாக இருந்தா அவர் மருமகள் இப்படி இந்த பிரச்சனைகள் கணக்க வருகின்றது. சொத்து இருக்கிற இடத்துல தான், இல்லாத இடத்துல பிரச்சனை குறைவு. நீங்க என் மூத்த மகனுக்கு கொடுத்தீங்கள், மற்ற இளைய மகள் தான் இப்போது வைத்து பார்த்து கொண்டிருக்கிறா, அவ கொண்டும் வைக்கவில்லை என்று அதுக்குள் பிரச்சனைகளுடன் வருவதுண்டு, அதுகளும் நடக்கின்றது. ஆனால் நான் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுவதொன்று, என்ன ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி, பங்களாதேஷ், பாகிஸ்தானி பலரை நான் அறிவதொன்று. நான் அதை சொல்ல விரும்புகின்றேன் என்றதில் பங்களாதேஷ் பாகிஸ்தானி ஆக்கள் வயதானவர்களை கவனிப்பது அவர்களில் மிகவும் அதிகம். அவர்களில் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கின்றது, வயதானவர்களை கைவிடக்கூடாது என்றது மிகவும் ஒரு முக்கியமான
இதாக நான் நோட் பண்ணுகின்றேன். வயதானவங்க வந்து நிற்பார்கள், ரீசசிட்டேஷனுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். டூ நாட் ரீசசிட்டேஷன் போடுற சரியான கஷ்டம், கணக்கு கதை கைக்கணும், கடைசி வரைக்கும் உயிரை காப்பாற்றி கொண்டு போன்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் ஜூயிஷ் கம்யூனிட்டியும் டூ நாட் ரிசசிட்டேஷனுக்கு மிகவும் கஷ்டம் அவர்களை எகிரிவன். அவர்கள் நம்புவது என்னவென்றால் கடைசி வரைக்கும் கடவுள் நினைக்கும் வரைக்கும் உயிரை கொண்டுதான் நடத்த வேண்டும். எங்களுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் வருவதுண்டு. அதே நேரத்தில் எங்களுடைய பலரும் வந்து சென்சிபிளாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் கொண்டு as much as இண்டிபெண்டனாக இருப்பது நல்ல. மற்றது பிற்காலத்தில் மிகவும் கவனமாக யோசிப்பேன். எனக்கு சட்டத்தரணி பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த தகப்பனார் ஒரு சட்டத்தரணி, இந்த தமையனார் ஒரு சட்டத்தரணி. எனக்கு சில சொந்த அனுபவங்கள்லேயும் எனக்கு தெரியும். இந்த லீகல் பார்ட் ஆஃப் இட் நான் மிகவும் இன்ட்ரெஸ்டட் அதில் வாரதுக்கு. இதுவும் ஒரு வைத்தியத்துறையில் பாவிக்கிறாங்க. இந்த கேஹோமுக்கு கொண்டு போறதுக்கு தான் பிற்காலத்தில் கொண்டு பாவிக்கிறாங்க. விச் மெடிக்கலி நாங்கள் சொன்னால் ஒழிய இப்போ வீட்டை போக முடியாது, கேஹோமுக்கு நான் சரியான ஸ்ட்ரிக்டாக நிற்கிறேன். நான் மெடிக்கல் டிசிஷன் தான் அதில் வர வேணும். வீட்டை வச்சு பார்க்குறதுக்கு அந்த நோயாளிக்கு எல்லா ஒழுங்கும் இப்போ செய்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 தரம் கேஆர்எஸ் போகலாம். பெட் எல்லாம் கொடுப்பார்கள், ஹாஸ்பிட்டல் பெட் கொடுப்பார்கள், எல்லா விதமான வசதியும் செய்து கொடுக்கலாம். அவர்களே தங்களுடைய சொந்த வீட்டுக்கு போக விரும்பினால் ஒரு நோயாளி என்னிடம் கூறினால், எனக்கு கேவமும் போக விருப்பமில்லை, என்னுடைய மகள் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு சொல்லுகின்றார், என்னை வீட்டுக்கு அனுப்புங்கள் டாக்டர் என்று சொன்னால் நான் அதில் கடைசி வரைக்கும் நின்று ஆர்கியூ பண்ணுவது உண்டு, அனுப்புவது உண்டு. ஒரு நோயாளி நான் கடைசி மூச்சை என்னுடைய சொந்த கட்டிலில் இருந்து எடுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று சொல்லி நான் அனுப்பி இருக்கின்றோம். கடைசி மூச்சை எடுப்பதற்கு முதல் தனது சொந்த கட்டிலில் போய் படுத்திருந்து எடுக்க வேண்டும் என்று சில விஷயத்தை நீங்கள் சேர்க்கத்தான். நான் பிள்ளைகளிடம் சொல்லுவதென்று கடைசி விஷயம், இன்னும் 3 மாதம் தான் இருக்க போகின்றா, உங்களோட தாயாரோ தாப்பனோ விரும்புகின்றா வீட்டை வீட்டை கொண்டு வச்சு பாருங்கள் என்று. ஆனால் அதை உண்மையே சொல்வார். இன்னொன்று வந்து honesty is mukkiyam, isn't it? Dr. Shanti, you agree? We must be honest in telling things, not give them false promise. She will be okay or this thing. If he is not going to be okay, I usually tell them, your mother might die within the next 2-3 months. I will be honest with that. I tell them, I am honest with you all. More likely it can happen. சிலவர் சொல்லி போட்டு பாருன்னா அடுத்த நாள் போகிற நேரம் patient died in the hospital itself. அப்படி நடந்திருக்குது. ஒரே ஒரு கேஸ் தான் ஒரு கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒரு நோயாளியை அவ எண்ட் ஆஃப் லைஃப் என்று போடவில்லை, பலியேட்டிவ் கேரில் போட்டு ஒரு வருஷம் தான் அவள் இருப்பான்னு சொல்லி அந்த டாக்டர் தான் வீட்டை வச்சு பார்க்கலான்னு சொல்லி எக்ரி பண்ணி நாங்கள் அந்த கண்டினியூங் கேர் என்ற க்ரைட்டீரியாவுக்கு கீழே ஒரு நர்சிங் ஹோமுக்கு அனுப்பினேன். நாங்கள் ஒரு 2 வருஷத்தால் ஒரு நாள் வார்டில் நான் நிற்கிறேன், வார்டுக்கு போகிறேன். அந்த மகளை கண்டோடனே சம்திங் ஐ ரிமெம்பர்ட், ஐ சீன் ஹர் அண்டு போய் பார்த்தா அந்த பேஷண்ட். அப்போ நான் டாக்டர்கிட்ட உடனே சொன்னேன், நான் ஐம் சாரி யுவர் மதர் ஹேஸ் கம் அண்டு. ஆனால் அந்த டாக்டர் எனக்கு என்ன சொன்னேன்னா, இல்லை, நோ, யூ ஆர் ரைட், பிகாஸ் ஐ மேட் அ கரெக்ட் டிசிஷன் இன் டேக்கிங் மை மதர் டு த நர்சிங் ஹோம் பிகாஸ் ஷி வாஸ் பெட் பவுண்ட், ஷி கேனாட் பி லுக்ட் ஆஃப்டர் and she was well cared in the nursing home and come back now, she is alive. டாக்டர் பிகாஸ் ஆஃப் இஸ் இன்னொரு விதத்தில் நான் தப்புன்னா நான் சொன்னது பிள்ளைக்கெல்லாம் 1 வருஷத்தில் சாகாமல் 2 வருஷத்தால் அந்த பேஷண்ட் இருந்தது. ஆனால் அந்த டிசிஷன் அந்த நேரத்தில் எடுத்தது அந்த டாக்டர் தப்புல சொல்லலை. சிலவளை பிழைக்கலாம். நான் ஒன்று சிலவளை சொல்கிறேன், நான் பிறப்பையும் இறப்பையும் நாங்கள் டாக்டர் சொன்னாலும் தீர்மானிக்க முடியாது என்று, பிறப்பு என்று தீர்மானிக்க முடியாது, டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நேச்சுரலாக பிறப்பு என்ன போன்றே. அதே நான் இறப்பும் சிலவளை ரஃபாக தான் சொல்லலாம், சிலவளை சொல்ல முடியாது. ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சப்போர்ட் இம்பார்ட்டன்ட். பி நைஸ். இன்னொன்று நான் வயசானவருக்கு சொல்கிறது வேண்டாம், பி நைஸ் டு யுவர் சில்ட்ரன். டோன்ட் பி ஜட்மெண்டல் ஆன் தியர் லைஃப் அண்ட் திங்ஸ். Don't go and advise them and say you should live like this and that. Don't be judgmental if they have made decision changing their partners or whatever you say. I say don't be judgmental. Let them do what they want to do, because for you, your relationship with your children very important. You have to have a good relationship with your children as much as possible. எங்கே புல வாரது மாலும் சொல்கிறேன், அம்மா அங்கே ஒன்றும் செய்ய வரல, வெளிக்கிட்டு போனால் உன்னை கதைக்கிறா, அது செய்கிறா இது செய்கிறா, ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறா, என்னத்தை கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லை, அது சரியில்லை இது சரியில்லைன்றான்.
You can be choosy, but when you are living with a child or children, don't be very choosy. You must look at that person's time, what they can do. அதையும் ஒரு ரெகனைஸ் பண்ணி நடங்க. குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. தேவையில்லாமல் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிற்காலத்தில். உங்களுக்கு இமீடியட் இது உங்களுக்கு வேணும், இமீடியட் ஃபேமிலி வேணும். யூ மஸ்ட் ஹேவ் குட் ஃபேமிலி விச் ஹெல்ப்ஸ் யூ. அது வேணும். நன்றி டாக்டர் காந்தா. நன்றி அம்மா. நீங்க இந்த முறுக்கா வந்து வடிவ இந்த உங்களுக்கு கனவுக்கு இருக்கு சொல்ல நிறைய இருக்கு, எங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கு. நீங்க இன்னும் ஒரு முறை வந்து வடிவாக விளக்கமா சொல்லுங்க. சுரேந்திரா மாஸ்டர் வாங்க. தேங்க்யூ சுரேந்திரா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் காந்தா நிரஞ்சன், மிக அருமையான பேச்சு, எல்லோருக்கும் தேவையான ஒரு பேச்சு. எனக்கும் இதுகள்ல நல்ல அனுபவம் இருக்கு. எனக்கும் 93 வயதில் எனது தாயார் இருக்கிறார் என்றபடியால் நான் இந்த அனுபவம் எனக்கு கூட இருக்கிறது. அவ தனியத்தான் இருக்கிறவா, பிள்ளைகளோட ஒருவரோடையும் போய் இருக்க விருப்பம் இல்லை. அவ 30 வருடமாக தனியா இருந்து பழகி வர்றது இல்லை. ஆனால் நாங்கள் கேமரா ஒன்று பூட்டி வச்சிருக்கிறோம் என்ற அவாவை கவனிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு போய் வர்றது. நீங்கள் கூறினது வந்து இந்த பிரஷர்களை பற்றி கூட இப்ப இந்த வீக்கெண்ட் என்ற நீஸ் அவ ஜிபி அவ போய் பார்த்துட்டு சொன்னா ஹை பிரஷர் 100க்கு குறைஞ்சிருக்குது. ஆனால் தான் ஒன்னும் சொல்ல, தான் ஜிபியா இருந்தும் ஒன்னும் சொல்ல இல்லாது அவன் டாக்டர் தான் இது பண்ணுவேன். ஆனா என் மதர் ஹவுஸ் பவுண்ட். அப்ப இந்த நிலையில வெரி டிஃபிகல்ட் அந்த ஜிபிய கண்டாக்ட் பண்றது. அப்ப இதற்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ரைட், நீங்க கட்டாயம் ஜிபி இப்போ எல்லாடமும் வசதி இருக்கு. என்னன்னா கம்யூனிட்டி மேட்ரன்ஸ் இருக்கிறாங்க, அது ஜிபிக்கு அக்சஸ் இருக்குது. கம்யூனிட்டி மேட்ரன்ஸ் வீட்டை வந்து ஹவுஸ் பவுண்டாக இருக்கிற நோயாளிகளை பார்க்கறதுக்காக கம்யூனிட்டி ட்ரீட்மெண்ட் டீம், ஹோம் ட்ரீட்மெண்ட் டீம் எல்லாம் இருக்கின்றது. இப்போ வேர்ச்சுவல் ஃப்ரையாலிட்டி வார்டு கொண்டு வச்சிருக்கிறோம். அங்கே ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் வீட்டை போகிறாங்க பார்க்குறதுக்கு. அப்போ கவர்மெண்ட் இப்போ கணக்க இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்குது. அப்போ நீங்கள் உங்களை ஜிபியை கான்டாக்ட் பண்ண வேணும். ஹவுஸ் பண்ட் நான் கட்டாயம் செக் பண்ண வேணும். டாக்டர் தான் வந்து செக் பண்ணணும் வேண்டாம், நர்ஸ் செக் பண்ணி போட்டு அந்த ரீடிங்கை போய் டிஸ்கஸ் பண்ணி டாக்டரோட அல்லாடி வார்டு இங்கே வந்து பார்த்து கொண்டு இருக்கக்குள்ளேயே டிஸ்ட்ரிக்ட் நர்ஸ் செக் பண்ணி போட்டு டாக்டரை கம்யூனிகேட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை மாற்றலாம். அது செய்ய வசதிகள் இருக்கின்றது. ஸோ யூ ஹேவ் டு கான்டாக்ட் த ஜிபி அண்ட் டெல் தட் அண்ட் தே ஹாவ் டு டூ தட். எவ்ரிவேர் த ஃபெசிலிட்டி இந்த யுனைடெட் கிங்டமில் அது இல்லாமல் இருக்கேலா, ஸ்பெஷலி இங்கிலாண்டில். ஐ டோன்ட் நோ வாட் ஸ்காட்லாண்ட், பட் இங்கிலாண்டில் அது செய்யாமல் இருக்கேலா. அது கட்டாயம் வீட்டில் பார்க்க. ஓகே, மற்றது நீங்க சொன்னது சரிதான். வயதாகும் போது அவர்கள் சாப்பாடுகளை பற்றி ஒவ்வொன்று குறை கூறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இருந்தா நான் எனது தாயாருக்கு சொல்றது, நான் ஒரு தான் எங்கட வீட்டுல சமைக்கிறேன். அப்ப எங்கட வீட்டுல நான் சமைச்சதைத்தான் சாப்பிட வேணும். ஆனா அவாவுக்கு நான், எனது தங்கை, எனது கிராண்ட் டாட்டர்ஸ் எல்லாரும் கொண்டு போய் கொடுக்கறது சாப்பாடு. அப்ப அவாக்கு டேஸ்ட் பாட்ஸ் கூடிட்டுதான் நாங்கள் சொல்றது. அது உண்மை. ஒவ்வொருவற்ற சாப்பாட்டை பற்றி ஒவ்வொருவருக்கு சொல்லுவா. மிக்க நன்றி அம்மா, கேட்க நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி சுரேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் வாங்க. பவானி, நான் ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டரை விட்டுட்டு ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. உங்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்ட என்னென்றால், நாங்கள் எல்லோரும் எந்த நிமிஷமும் எங்களுக்கு என்ன விஷயம் நடக்கலாம், வயது போய்த்தான் நடக்க வேண்டியவில்லை. ஆனால் நாங்கள் எல்லோருடையும் அன்பாகவும் இந்த தியானத்தை செய்தால் நாங்கள் கரண்ட் மூமெண்ட்லேயும் இருக்கலாம். அதையும் நான் சொல்லி வச்சுக் கொள்கிறேன். பலர் அதான் நடக்கிறது. தியானம் செய்தால் நீங்கள் சொல்ற மாதிரி விடயங்கள் அதாவது ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது, அந்த தேவையற்ற யோசனைகளை அவாய்ட் பண்ணலாம் என்று உங்களுடைய பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். ஸோ அதான் நான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் கூடின நேரம்
தியானத்தை செய்து அமைதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பேச்சின் கருத்தாளம் என்பதை கேட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்னொரு முறையும் வந்து நீங்க கூட பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிகவும் நன்றி. இப்பொழுது நான் இப்ப எங்களுடைய அறிவித்தல்களை சொல்ல இருக்கின்றேன். நாளைக்கு காலமை 9 மணிக்கு UK டைம் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் இமயம் மகரந்தன் அவர்கள் வருகிறார்கள் பேசுவதற்கு. நாளைக்கு 11 மணிக்கு கொவென்ட்ரியிலிருந்து பேச வருவர் சசிகுமார் குருக்கள். அவர் பேச இருக்கும் தலைப்பு திருமுறைகள். நாளைக்கு இரவு 8 மணிக்கு ஸ்டெஃபனி மூகோ அவர்கள் எங்களுடைய யோகா டீச்சர், அவர் பேச வருகிறார் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பற்றி. அவருடைய ஆங்கில பேச்சை தமிழாக்கம் செய்ய சிட்னியிலிருந்து குமாரசாமி பிள்ளை வருகிறார்கள். தேர்ஸ்டேயும் 9 AM சரோஜினி நலந்துவன் அவர்கள் யோகா நிகழ்ச்சியை சிட்னியில் இருந்து நடத்துகிறார்கள். 11 மணிக்கு தேர்ஸ்டே டாக்டர் வி ரகுராமன் அவர்கள் மெடிடேஷன் அண்ட் செலிபிரிட்டி என்ற தலைப்பில் அவர் பேச வருகிறார்கள். வழக்கம் போல தேர்ஸ்டே 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். அதில் பாடக்கூடியவர்கள் வந்து பாடலாம் மற்றும் பேசக்கூடியவர்கள் படித்ததில் பிடித்ததை பற்றி கதைக்கலாம். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். நன்றி. மற்றவர்களுக்கும் இடம் விடுகிறேன். இதில் வந்து லிவர்பூல்ல இருந்து சந்தோஷ் மாதவன் வந்திருக்கிறார், அவரும் பேசுறதுக்கு இருக்கிறார். மற்றும் இதுல வந்து தனலட்சுமி அம்மா கனடால இருந்து கேள்வி இருக்கிறவோ தெரியல. சோ இதையும் நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டு நான் ஆனந்தி பாலதாசன் தொடர்ந்து நடத்துங்கள். ஓகே, நன்றி மாஸ்டர். அடுத்த பவானி மாஸ்டர் வாங்க, உங்களை கேள்வியோ கருத்துக்களை சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்று ஆனந்தி மாஸ்டர் நல்லொரு இதான ஒரு நல்லொரு எல்லாருக்கும் தேவையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தவ. நான் எனது ஹஸ்பண்டையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வரைக்குள்ள அவர் டாக்டர்ஸ் 2 கிழமை தான் இருப்பார் என்றால், ஆனால் அவர் 15 வருஷம் என்னோட இருக்கிறார். அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் எனக்கு 3 நேரம் கேராஸ் வரையினம். நான் அவரை பார்த்து கொண்டு எனக்கு அதால எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு நீங்க சொன்ன அவங்களோட கேதான் அவரை இவ்வளவு காலத்துக்கு வச்சு இருக்குது. நம்ம மட்டுமில்ல மனதால அவர் சந்தோஷமாக இருந்திருக்கின்றார். அதான் எனக்கு அவர் இருக்கிறனால எனக்கு சந்தோஷம். நான் இந்த லைஃப் முழுக்க அவரை சுத்தி கொண்டுதான் இருக்குது. 15 வருஷம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனா நீங்க சொன்ன புத்திமதிகள் எல்லாம் நல்லதோடு எங்களுக்கு தேவையான புத்திமதிகள். எங்களுக்கு இந்த பிள்ளைகளோட நடக்கக்குள்ளெல்லாம் கூட அவற்றை போக்குல தான் விடுகிறது. அவர் ஏதாவது சொன்னால் அதை சும்மா ஏற்றுக்கொள்ற வழியா. ஆனா பிறகு நான் இந்த வேலை தான் செய்வேன், என்னுடைய இதுல நான் செய்வேன். ஆனா அவே இருக்கோ எஸ் சொல்லி கொண்டிருக்கிறது என்று ஒரு விதமாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி பவானி மாஸ்டர் உங்களோட கருத்துக்கு. அடுத்ததாக சிவானந்த் அன்மியூட் பண்ணுங்க. ஆனந்தி மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமை அம்மையார். என்னிடம் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது அம்மையார். நீங்கள் உங்களது அனுபவத்தை எங்களது கமிட்டிக்கு, எங்களது இலங்கை தமிழர்கள் கமிட்டிக்கு நீங்க சொல்வது என்ன என்னன்னு சொன்னா, நீங்க நிறைய பாதிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகள் கல்யாணம் செய்த பிறகு அவர்களை விட்டு போறார்கள் என்பது ஒரு பிள்ளையாக இருக்கலாம், 3-4 பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்க எல்லா விடயத்தையும் அதுல கொண்டு வந்தபடியா நான் உங்கள்கிட்ட கேட்பது, எங்களது கமிட்டிக்கு உங்களது புத்திமதியை தாருங்கள், அட்வைஸ். தேங்க்யூ. நான் என்ன சொல்லுவேன்னா, எங்களுடைய ஹெல்த்துக்கும் சந்தோஷத்துக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை, உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன தேவை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணி நீங்கள் தான் செய்ய வேணும். நீங்கள் மற்றவரை எதிர்பார்க்கப்படாது. as much as possible. அதாவது எதிர்பார்க்கப்படா, இந்த பிள்ளை தான் வந்து என்ன கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், நான் போக மாட்டேன் தனியே, அந்த செய்யணும். அல்லது சிலர் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க. சிலர் வந்து கணக்கு அக்கௌண்ட் கிட்ட அவருக்கு தான் தெரியும், நான் அதில் தலையிடல. அப்படி இருக்காதீங்க.
எத்தனையோ கப்பல் நடந்திருக்கு. திடீரென்று ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார், ஒய்ஃபுக்கு கணக்கு வழக்கம் ஒன்றுமே தெரியாது. 2 பேருக்கும் அதில் பொறுப்பு இருக்கணும், 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபானாலும் உங்களுக்கும் என்ன பேங்கிங்களோ வட்டதோ இதோ மற்ற இப்போ வந்து as much as possible லேப்டாப் இன்டர்நெட் இதில் பாவிக்க பழகுங்க, மொபைல் ஃபோனை பாவிக்க பழகுங்க. இப்போ பிள்ளைகளுக்கு யார் மொபைல் ஃபோன் யார் பழக்கிறாங்கன்னு சொல்லுங்க, பேர பிள்ளைகள் பழக்குதுகள். என்ன உங்களோட பேர பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு இன்னும் என் 14 வயசில் எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான். இப்போ நான் கொடுத்தா டக்கண்டு ஏதாவதுன்னா he can do that, he can put me for that. ஸோ அப்படிப்பட்டு அதை பாவிங்க உங்களோட பேர பிள்ளைகளை வச்சு. பிள்ளைகள் சிலவோட வினக்கடாது, ஆனால் அதை வச்சு யூஸ் பண்ணி உங்களோட நாலேஜையும் ஸ்கில்லையும் நான் சொல்கிற ஸ்குவிஸ் மொபைல் ஃபோனில் செய்கிறேன். நான் என்னோட கிராண்ட் சன்ஸோடு இப்போ நானும் அதில் கணக்க குவிஸில் லேர்ன் பண்ணிட்டேன். எனக்கும் சில இதுகள் கணக்க தெரியும். ஏன்னா குவிஸ் செய்யக்குள்ள அவரே போட்டு தருவார், அப்புறம் கேள்விகளை கேட்குறேன். அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸை you have to do it and keep yourself mentally intact. Mentally you have to be this. அதான் மிகவும் முக்கியம். எதிர்பார்த்து இருக்காதீங்க, பிள்ளைதான் வந்து செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் இல்லை. அதில் தான் நான் சொல்கிறேன், இருந்து போட்டு உங்களுக்கு ஒரு மசாஜுக்கு போக விரும்பியோ, நீங்கள் ஒரு தலையை போய் ஹேர் ட்ரெஸ்ஸை செய்ய விரும்பினாலோ செய்தாலோ நீங்கள் போய் செய்யுங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிள்ளைகள் சொல்லும் அது சொல்லுமென்று பார்க்காதீங்க. வடிவா வலிக்கிற விருப்பம்னா வடிவா வலிக்கிட்டு போங்க கோயிலுக்கு. நான் சொல்கிறேன், நான் இந்த சில இந்திய விமன் சென்டர் இதற்குள்ள போய் கலைக்கிறேன். நான் சொல்கிறேன், நான் பிள்ளைகளுக்கு மினக்கட்டு ஒரு வீட்டிலிருந்து பிள்ளை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் வழியில் போங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். நான் உங்களோட பிள்ளைகள் வந்து எனக்கு பேசுதலோ தெரியா, உங்களை நீங்கள் பாருங்க. உங்களை 65 வயசு 75 வயசுக்கு பிறகு நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்க. பிள்ளைகளோட இன்டர்ஃபியரன்ஸ் அதில் கணக்க தலையிடா போகாதீங்க. சிலர் பிள்ளைகளுக்கு அதை செய்யாதீங்க. ஒரு அளவு ஹெல்ப் பண்ண வேணும் பிள்ளைகள், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் முழு பொறுப்பையும் போய் நீங்கள் தேடி எடுக்காதீங்க. எடுத்து பாரத்தை போட்டுட்டு உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தீங்க. அடுத்தது இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வேற பிள்ளைகளை போட்டு வளர்த்து அதுலேயே ஃபுல் டைம் இருக்கிறாங்க. You can help, but don't go into too much. You need to allocate some days free for you to look after yourself. சரி, அப்படி பிள்ளை பார்க்கறதே நான் சொல்கிறேன் 2-3 days உங்களுக்கு ஆஃப் எடுங்க. ஆஃப் எடுத்து நீங்கள் ஒரு இதுக்கு போங்க, யாரோசிட்ட போங்க, பார்க்குக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, வாங்க ஒழிக்கிடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சோஷியல் இன்டராக்ஷன். அதான் நான் சொல்லுவேன், டூ நாட் டிபெண்ட் ஆன் அதர். மருந்துகள் எடுத்துட்டு சிலவர்கள் சொல்லுவாங்க பிள்ளைக்கு தான் தெரியும் மருந்துன்னு. நான் சொல்கிறேன், ஸ்ரீலங்கன் விஷயம் கொஞ்சம் போய் மாறுவாங்க. நான் ஏன் பிள்ளைக்கு தெரியும், உங்களோட மருந்து என்னென்னு சொல்லுங்க. அப்போ எழுதி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எழுதி கொடுங்க. என்னென்ன டேப்லெட் என்னென்ன எடுக்கிறான்னு பிள்ளைகளுக்கு சொல்கிறான், எழுதி ஒரு கார்டை கொடுங்க. மாட்டேன் என்னென்ன டேப்லெட் எடுக்கிறான்னு சொல்லுங்க. அவனுக்கு தெரியும்னா அவன் என்ன டேப்லெட் எடுக்கிறான்னு. அவன் அங்கே வந்துட்டு சொல்லப்படா பிள்ளைக்கு தான் தெரியும். சிலர் சொல்லுவாங்க டோன்ட் டூ தட். ஹஸ்பண்ட் மேரையும் அதே மாதிரி பழக்குங்க. அவருக்குரிய டேப்லெட்ஸ் அவருக்கு கொடுத்து அவருக்கு தெரியணும் என்னென்ன எடுக்கிறான்ட்டு. சில வைஃப்ஸ் மேக் ஹஸ்பண்ட்ஸ் டிபெண்டன்ட். when you later life you both can't, you have to depend on each other, but don't make other one depend all the time. If you can't get up, you must ask your husband, go and prepare a cup of tea for me, ஒரு டீயை போட்டுட்டு வாங்க. சில என்னோட எனக்கு சில புதுசமான பிரச்சனை சில வழியை சொல்லணும், do something. One day I am cooking, today நானும் you are there, you can do something for me. So interactive independent living, which I see a lot in a lot of our Caucasian English patients. I see them. They come with husband and wife and sit with the wife to listen everything. எங்களாக்கள் சிலர் கொண்டு வந்து விட்டுட்டு வெளியில் நிற்பாங்க. நான் போய் வெளியில் சொல்ல கூப்பிட்றேன், நான் வந்து நில்லுங்க, வந்து வைஃபின் தான் இருங்க, நீங்கள் வெளியில் நிற்க தேவையில்லை, உங்களோட வைஃபுக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கும் தெரியணும். சரி, அநேகமாக வைஃப் மேன் வருவாங்க, ஆனால் ஹஸ்பண்ட் மேன் வாரல்ல அநேகமான நேரத்தில். நான் சொன்னேன், நோ, யூ கம் அண்ட் சிட் டவுன், listen, sit with your wife and see what's happening. So that part, that way of living is very important, not just to keep interaction. Same time, you need your space also. Don't be always interfere and listen. You have your own space. Women, you have your own space. Man, you have your own space. Some days you meet with your ladies, friends, talk your friends, and give the freedom to the man as well to meet with them. That keeps your married life in later life also go on very well. That helps you a lot. Thank you. I'm saying I'm married 42 years. Yeah. Now my husband is in Sri Lanka. He's retired. He's all day. He's coming back end of the month. I'm working full time. So when we come, we have a quality time. But we don't usually say, no, you have to be with me all the time. You have to come there. No, we have our freedom. Because thank you, Swanandi Master. Thank you, Dr. Kanta, for your advice and everything. Dhanalakshmi Amma, அடுத்ததா வாங்க.
தனலட்சுமி அம்மா அதான் எங்கட ஸ்ரீலங்கா இருக்கிற ஆக்களுக்கும் நான் சொல்லி போட்டு வந்தேன் நான். ஹாவ் யுவர் டைம் அண்ட் தனலட்சுமி ஸ்பெண்ட் அம்மா பண்ணி. வாங்க. போயிட்டு அவங்க நிக்கிறா கேட்காத அங்க நிக்கிறா. நீங்க டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் வாங்க காணையில். All right. Thank you. Thank you, Dr. Kanta Niranjan, for your coverage of this topic within 30 minutes.